குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் தான் பார்க்க போகிறோம். முதல் பருவத்தில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடத்தில் என்னெல்லாம் தலைப்புகள் இருக்குன்னு பாருங்கள். மொழியில் வந்துட்டு இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, இது மொழியில் வருது. தமிழ் தேனில் பார்த்தீங்கன்னா வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை மற்றும் தொகை, இதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ்த்தேன் என்ற பாடத்தின் தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்த்தேன். இது இயல் 1 இருக்குது. இது இந்த சிலை எங்கே இருக்குன்னு பாருங்க, யாருடைய சிலைன்னு பாருங்கம்மா. அதுக்கப்புறம் கற்றலின் நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா செய்யுளின் பொருளை சொந்த நடையில் கூறுதல். அப்போ செய்யுள் இருக்குன்னா அந்த செய்யுள் இருக்கிற பொருளை வந்துட்டு நம்ம சொந்த நடையில் கூறுதல் மற்றும் எழுதுதல் சொல்லிடுறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் மொழியினுடைய இனிமையை உணர்ந்து போற்றுதல். அப்போ தமிழ் மொழி எவ்வளவு இனிமையானது என்பதை உணர்ந்து அதை நாம தமிழ் மொழியை போற்ற போகிறோம். தமிழ் மொழியினுடைய தனி சிறப்புகளை பட்டியல். அப்போ தமிழ் மொழிக்கென்று தனி சிறப்புகள் நிறைய இருக்குது, அதை நாம பட்டியலிட போகிறோம். அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்குகளை உருவாக்குதல். அப்போ எந்த ஒரு இலக்குகளையும் எப்படி உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு அந்த இலக்குகளை நமக்கானது என்று உருவாக்கணும்னு சொல்றாங்க. அப்போ எழுத்துக்களின் வகை மற்றும் எழுத்துக்களுடைய வகை மற்றும் தொகையை அறிதல். இதுதான் இந்த முதல் பாடத்துல நாம பார்க்க போறோம். இன்பத்தமிழ் பாருங்க. நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுதான். அப்போ தமிழ் மொழியை யார் போற்றுனாங்கன்னா இலக்கிய நூல்கள் போற்றுது. தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழியை போற்றுகுதுன்றாங்க. அப்போ தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகி விட்டது. எப்படி நம்ம ஒவ்வொரு பாடத்திலையும் படிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குமோ அப்போது அப்படின்றது ஒன்று தமிழ் வணக்கமா இப்போது தற்கால இலக்கிய மரபாகவே ஆகிவிட்டது அப்படின்றாங்க. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுறார். அப்ப பாரதிதாசன் தமிழ் மொழியை எவ்வாறாக போற்றுகிறார் என்று பார்ப்போம். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அப்போ ஒரு குழந்தையை நம்ம எவ்வாறு கொஞ்சுவோம்? கண்ணே மணியே என்று கொஞ்சுவோம். அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். அப்போ தமிழ் மொழிக்கு எவ்வாறு பெயர்கள் பல சூட்டி மகிழலான்னு பார்ப்போம். இப்போ இந்த பாட்டுக்குள் படிக்கிறது செய்யுளை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பொருள் மற்றும் நூல்வெளி பார்த்தோம்னா இந்த பாடம் மாணவர்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா சில தமிழ் சொற்கள் நமக்கு புரியாது. இந்த பாடத்தினுடைய நூல்வெளியும் சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பாடல் படிக்க எளிமையாக இருக்கும். இந்த QR கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிளே ஆகும். இன்னும் எளிமையா இருக்கும், உங்களுக்கு புரியுது. இப்போ வாங்க நூல் வெளி பார்ப்போம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அவருடைய பெற்றோரிட்ட இயற்பெயர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோரிட்ட பெயர் தான் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அப்போ யார் மீது பற்றுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரின் கவிதைகள் மீது பற்று கொண்டதினால் அவருடைய கவிதைகள் மீது பற்று கொண்டதின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகள் அவர் இயற்றிய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்கிறார். எது மாதிரி? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இவற்றிலெல்லாம் பாடுபொருளாக புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார் அப்படின்றாங்க. எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். அவ்வாறு பாடியதால் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். புரட்சி கவி மட்டுமல்ல, பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம் பெற்றுள்ளது. பாடலின் தலைப்பு என்னன்னு பாருங்க, இன்பத்தமிழ். இது எதன் கீழ்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் தான் இந்த பாடல் இடம் பெற்றுக்குதுன்றாங்க. பாடலை படிச்சது இப்போ பாருங்க. பொருள் பாருங்க, சொல்லும் பொருளும் பாருங்க. நிருமித்தன உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம் என்பது மக்கள் குழு, அசதி என்றால் சோர்வு. இதுதான் இந்த சொல்லுக்கான பொருள். இப்போ பாடத்துக்குள்ள இந்த பாட்டு செய்யுள்ள வாசிக்கலாம் வாங்கம்மா. இப்போ தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அப்போ தமிழுக்கு அமுதென்று ஒரு பெயர் உள்ளது. அப்படிப்பட்ட இன்பத்தை தரக்கூடிய அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இணையானது அப்படிங்கிறாங்க. தமிழுக்கு நிலவு என்று ஒரு பெயர் உள்ளது. இன்பத்தமிழ்
அப்போ அப்படிப்பட்ட இன்பம் கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், சமூகத்தினுடைய விளைவுக்கு எப்படி நீர் வந்துட்டு முக்கியமானதோ அதே மாதிரி எங்கள் தமிழ் மொழியும் சமூகத்தினுடைய விளைவுக்கு நீர் போன்றதுன்னு சொல்றாரு. தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் போன்றது. அப்போ எப்படி மனம் என்று ஒரு பெயர் உள்ளதோ அப்படிப்பட்ட இன்பத்தை தரக்கூடிய தமிழ் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் போன்றதுன்னு சொல்றாங்க. அப்போ தமிழங்கள் இளமைக்கு பால், தமிழ் எப்படி இருக்குன்னா இளமைக்கு பால் போன்று இருக்கான். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் போன்றது. அப்போ புலவர்கள் வந்துட்டு கவிதை ஏற்றதற்கு புலவர்களுக்கு எதை போன்று இருக்கான் தமிழ் வந்துட்டு வேல் போன்று இருக்குதுன்னு சொல்றாங்க. அவர்கள் புகழ்ச்சி அடைக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ். அது எவ்வாறு இருக்குன்னா வேல் போன்று இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். அப்போ வானளவு உயர்வதற்கு வானளவு உயர்வுக்கு எது காரணம்னா தமிழ் தான். அப்படிப்பட்ட தமிழ் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் போன்று. அப்ப அசதியா இருக்கும்போது தேன் வந்து எப்படின்னா அசதிக்கு சுடர் தந்த மாதிரி இருக்கான். அப்படி உயர்வுக்கு வான் போன்று இருக்கு தமிழ் வந்துட்டு. அசதியாக இருக்கும்போது தேன் போன்ற சுடர் தந்த தேன் போன்று இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் தமிழ் அறிவுக்கு தோல் போன்றது. அப்போ அறிவு வளர்னா அறிவுக்கு எது கொடுக்குதுன்னா தோல் போன்ற எது இருக்குன்னா தமிழ் இருக்குது. இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்றாங்க. அப்போ கவிரத்திற்கு தீட்டப்பட்ட வயிறு எவ்வளவு வந்துட்டு கூர்மையாக இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு தமிழ் இருக்குது வாள் போன்று அப்படிங்கிறாரு பாரதிதாசனுடைய கவிதைகள். இந்த பாடலை இப்ப பாருங்க, இதனுடைய பொருள் பாருங்க. தமிழ் பாடலின் பொருள் அது சொற்களின் பொருள், இது வந்துட்டு பாடலின் பொருள். அப்ப அந்த பாடல் முழுமைக்கும் இது சில புதிய வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி அந்த புதிய வார்த்தைகள் தமிழிலே இருந்தாலும் தெரியாது இல்லையா, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது பாடல் வரிக்கான பொருள். தமிழுக்கு அமுதென்று பெயருள் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அப்படி இன்பத்தை தரக்கூடிய அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தான் இந்த தமிழ்ன்றாங்க. அதுக்கு என்னவென்று பெயர்? அமுது என்ற பெயர் ஒன்று. இன்னொன்று பாருங்க, தமிழுக்கு நிலவு என்ற பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. எப்படி ஒரு சமூகம் வளர்ச்சிக்கு தேவையானது நீரோ அந்த மாதிரிதான் தமிழும் வந்துட்டு எங்களுடைய வளர்ச்சிக்கு நீர் போன்றதா தமிழ் அப்படின்றாங்க. அதற்கு நிலவு என்று பெயரும் உண்டு. தமிழுக்கு மனம் என்று பெயர் உண்டு. அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராம். அப்போ அவங்க வாயறதுக்கு உருவாக்கப்பட்ட ஊர் போன்றதுதான் தமிழ் அப்படிங்கிறாங்க. தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. இளமையா இருக்கிறதுக்கு காரணம் பாலுனா அந்த மாதிரி அந்த பால் போன்றதுதான் எங்கள் தமிழ் அப்படின்னா. நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவிதான் இந்த தமிழ்றாங்க. அப்ப புலவர்களுக்கு எப்படி வந்துட்டு சொற்களை வந்துட்டு பயன்படுத்துது தமிழ் எந்த அளவுக்கு கூர்மையான வார்த்தைகள் இருக்கு, அந்த வேல் மாதிரி இருக்கு அந்த வார்த்தைகள், அந்த மாதிரிதான் எங்கள் தமிழ் வந்து கருவி போன்றது, வேல் போன்ற கருவி போன்றதுன்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம். நம்ம வாழ்க்கையில உயர்றதற்கு என்னன்னா வானமாகிய எல்லை போன்று இருக்கான் தமிழ் மொழி. கற்றுக்கொள்வதனால வானளவு உயர்வதற்கு வானளவு உயரக்கூடிய அளவிற்கு தமிழ் வந்து உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது போன்று இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்று இருக்குதாம். நம்ம சோர்வா இருக்கும் போதெல்லாம் ஒளிரச் செய்ய தேன் போன்ற மாதிரி தமிழ் இருக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். அப்போ அறிவுக்கு துணை கொடுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா தோல் போன்று துணை கொடுப்பது தமிழ். அப்போ தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது இருக்கும். இப்போ வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது எதுனா தமிழ்னு சொல்றாங்க. இப்போ இந்த பாடத்தின் கற்றதுக்கு பின்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு பாருங்க. இன்பத்தமிழ் என்ற பாடலை இனிய ஓசையுடன் பாடுங்க. இப்போ இந்த பாடல் படிச்சீங்களே இதை நல்ல ஓசையோட பாடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க மாணவர்களுக்கு. தமிழை வந்து அமுது நிலவு மனம் என்று பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பறையில் கலந்துரையாக. ஏன் அவ்வாறு வந்துட்டு அமுது நிலவு மனம் என்று பல பெயர்களை வந்துட்டு பாரதிதாசன் வந்து ஏற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறையில வந்துட்டு கலந்துரையாட சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயர்களை பட்டிருங்க. அப்போ தமிழுக்கு அவர் வந்துட்டு நிலவு அமுது மனம் என்று பல பெயர்கள் இட்டாலும் நீங்கள் என்னெல்லாம் தமிழுக்கு வந்து உங்களுடைய விருப்ப பெயர்கள்லாம் பட்டியலிட சொல்றாங்க. அப்புறம் தமிழ் கவிதைகள் பாடல்களை படித்து மகிழ சொல்றாங்க. தமிழில் இயற்றப்பட்ட கவிதைகள் பாடல்கள் படித்து மகிழ சொல்றாங்க. இப்போ ஒரு பாடல் வரி பாருங்க, காசி ஆனந்தன் இயற்றியது இது. தமிழே உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தமிழ் என்ன சொல்றேன்னா உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். உனக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட உறவு? ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடைப்பட்ட உறவு தான் உனக்கும் எனக்கும் அப்படிங்கிறாரு. அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தேன்னா தமிழ் மொழியை வந்துட்டு அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். நீ என் வாழ்க்கையில இல்லைன்னா அத்தனையும் மற்ற அனைத்தும் வந்துட்டு என் வாழ்வில் கசக்கும்
அப்படிங்கிறது. அப்ப அவர் அந்த தமிழ் ஒன்று இருக்கிறதுனாலதான் அவர் வாழ் இனிமையா இருக்குதுன்றாரு. அது இல்லைன்னா என் வாழ்க்கையில் அனைத்தும் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். அப்போ தமிழே உன்னை நினைத்தாலே தமிழனான என் நெஞ்சம் எப்படி இருக்கும்? இனிக்கும் இனிக்கும் சொல்லிட்டு காசி ஆனந்தனுடைய பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குமா? பாருங்க, இதெல்லாம் நீங்க தான் ஹோம்ஒர்க் செய்யணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது பாத்தீங்கன்னா பொறுத்துக. ஒத்த ஓசையில் முடியும். ஒத்த ஓசையில் முடிஞ்ச இடைவு. இதுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. குருவினா இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது மாணவர்கள். இப்போ அடுத்த பாடல் வரைக்கும் தமிழ் கும்மி. தமிழ் கும்மி என்ற ஒரு பாடல் பார்த்தீங்க. தமிழ் கும்மி கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவதும் மகிழ்ச்சியான அனுபவம். அப்ப கூட்டமா கூடி ஒரு கும்மி அடித்து ஆடுவது, பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கூட்டமா கூடுறது மட்டுமல்லாத பாடி ஆடினால் அது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் சொல்றாங்க. அப்போ கும்மியில் தமிழை போற்றும்படி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தரும். இது மட்டும் மகிழ்ச்சினா அதனுடன் தமிழை இன்னும் போற்றி பாடி ஆடினால் இன்னும் அதை விட அதிக மகிழ்ச்சி தரும் சொல்றாங்க. வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். அப்போ வாயார பேசலாம், காதால கேட்கலாம், இசையோடும் பாடலாம், கும்மி கொட்டியும் ஆடலாம். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை அப்படிங்கிறாங்க. இந்த QR கோடெல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு பாருங்க மேம். இப்போ பாடல் வரிகள் முன்னாடி நாம் என்ன பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் பார்த்துட்டு பாடலில் நூல்வெளி பார்த்துட்டு அப்புறம் சொல்லும் பொருள் பார்ப்போம். நூல்வெளி. நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மியுடைய ஆசிரியர் பெருஞ்சித்தினாருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். அப்போ பெற்றோர் இட்ட பெயர்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம். இவர் பாவலரேறு என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றுகிறார். அப்போ இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இவையெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். அது மட்டுமல்லாமல் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதைகளையும் நடத்திருக்காரு. தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர்னு சொல்றாங்க. அப்போ தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்தினாருன்னு சொல்றாங்க. இப்பாடல் பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி என்ற பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளதுன்றாங்க. இந்த நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்த. கனிச்சாறு எத்தனை தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள். இதில் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் கொண்டதுதான் வந்து இந்த கனிச்சாறு. எந்த உணர்வுனா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டதுதான் இந்த 8 தொகுதிகள் அடங்கிய கனிச்சாறு. அதுலதான் எது இடம்பெற்றுனா தமிழ் கும்மி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. இப்ப பாருங்க, இந்த சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம்னா சொல்லும் பொருளும் ஆழி பெருக்கு. ஆழி பெருக்குன்னா ஆழி என்றால் கடல். அப்ப பெருக்கு என்பதால் கடல் கோள். மேதினி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம். ஊழி என்பதுன்னா நீண்டதொரு கால பகுதி. உள்ள பூட்டு என்பதுன்னா உள்ளத்தின் அறியாமையை அகற்றுதல். இதுதான் வந்து உள்ள பூட்டு. இதுதான் வந்து கும்மி பாட்டு. பாருங்க தமிழ் கும்மி எப்படி பாடுறாங்கன்னு பாருங்க. கொட்டுங்காடி கும்மி கொட்டுங்காடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்காடி நீளம் 8 திசையிலும் செந்தமிழ் என் புகை எட்டிடவே கும்மி கொட்டுங்காடி. அதாவது பெண்களை பார்த்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா கோதையரேன்னு சொல்றாரு. பெண்களை என்ன சொன்னா இளம் கோதையரே கொட்டுங்க. எங்க 8 திசையிலும், நிலத்துல 8 திசைகள் இருக்கு. அந்த 8 திசையும் வந்து தமிழினுடைய புகழ் வந்து எட்டிட அளவுக்கு கொட்டுங்க கும்மி அப்படிங்கிறாரு. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினம் நூல் பல கொண்டது. அதாவது பல நூல்கள் பல ஆண்டுகள் ஆன மொழி தான் நம்ம தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் பல அறிவுமிக்க நூல்கள் வந்து பல இயற்றப்பட்ட மொழி தான் நம்ம தமிழ் மொழி. பெரும் ஆழி பெருக்கு. அதாவது ஆழி பெருக்குன்னா கடல் கோள்னு படிச்சோம் இல்லையா? கடல் கோள் காலத்தினுடைய முற்றம், காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம். இப்படி ஆழி பெருக்குன்னா கடல் கோளாலும் சரி, அதுக்கப்புறம் காலநிலை மாற்றத்தினாலும் அழியாமல் நிலை பெற்றதுதான் வந்து தமிழ் மொழின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியுடைய தொன்மையை வந்து சொல்லியிருக்காங்க. அது அந்த நிலையம் அழியாம தன்மை கொண்டது தமிழ் மொழின்னு சிறப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ பொய்யை அகற்றும். நாம இருக்கிற பொய்யை வந்து அகற்றக்கூடியது. உள்ளத்தில் பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். அதாவது உள்ளத்தில பொய் அகற்றும், உள்ளத்துல பூட்டறுக்கும் பொய்யை அகற்றும், உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். அன்பு பூண்டவருடைய பாட்டிருக்கும். உயிர் மெய் புகட்டும். உயிர் மெய் புகட்டும். அறமேன்மை வந்துட்டு கிட்டும். அறத்துல வந்து மேன்மை கிட்டும். இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த உலகம் வாழ்வதற்கு வழிகாட்டிருக்கும் தமிழ் மொழின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திர வந்து தமிழ் கும்மி என்ற பாடலை வந்து கொடுத்திருக்காரு. இப்போ பாடலின் பொருள் என்னன்னு பார்ப்போம். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். அப்போ நமக்கு தெரிஞ்சது 4 திசைகள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த 4 திசைகள் தவிர இவர் 8 திசைகள் சொல்றாரு.
அப்போ இது பாருங்க, இது வடக்கு, இது மேற்குனா வடமேற்கு, இது வடக்கு கிழக்குனா வந்து வடகிழக்கு, இது இது கிழக்கு, இது தெற்குனா தென்கிழக்கு, இது தெற்கு, இது மேற்குனா தென்மேற்கு. இந்த 8 திசைகளை தான் இவர் வந்து 8 திசைகளிலும் பரவிடும் வகையில கையை கொட்டி கும்மி அடித்து வந்து தமிழ் மொழி பரவட்டும் புகழ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பல 100 ஆண்டுகள் கண்டது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி வந்து இன்றைக்கு நேற்று வந்ததில்லை, பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அப்படிப்பட்ட பழமை கொண்ட தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்களை பலவற்றை கொண்ட மொழி. இது சாதாரண மொழி இல்ல, பல அறிவு நூல்களை கொடுக்கக்கூடிய கொண்ட மொழி தான் தமிழ் மொழின்றாங்க. அப்போ பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. அப்போ பெரும் கடல் சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், நாம சிந்து சமவெளி படிக்கும் போதே பார்த்தோம், கால மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய மொழி தான் நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி என்று சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ் பொய்யை அகற்று மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி என்ன செய்யும்னா, பொய்யை வந்துட்டு பொய்யில்லாமல் அதை பொய்யை வந்து அகற்றக்கூடிய மொழி தான் வந்து தமிழ் மொழி தான். அது மனதின் அறியாமையை நீக்கும். அப்போ மனதில் அறியாமை ஒன்று இருந்துச்சுன்னா அந்த அறியாமையை நீக்கக்கூடிய எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மொழி ஆகிய தமிழுக்கு இருக்குதுன்னு சொல்லணும். அன்புடைய பலர் இருக்காங்க இல்லையா, அந்த அன்புடைய பலர் வந்துட்டு இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. அப்போ அவர்கள் இயற்றக்கூடிய பாடல்கள் நிறைந்த மொழி தான் அன்பு நிறைந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயிர் போன்ற உண்மையை ஊட்டும். அப்போ உயிர் போன்ற உண்மைக்கு எதுக்கு நிகர் சொல்லியிருக்காங்கன்னா, உயிருக்கு இணையானதுதான் உண்மை. அப்படிப்பட்ட உண்மையை ஊட்டும் மொழி எதுனா தமிழ் மொழின்றாங்க. அப்போ உயர்ந்த அறத்தை தரும். அப்போ அறம் எப்படி இருக்கணும்னா வந்து எந்த அளவுக்கு உயர்வான அறம் இருக்கணுன்றது அதை தரக்கூடிய மொழி எதுனா தமிழ் மொழிதான். இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. அப்போ இந்த உலகம் வந்துட்டு நல்ல ஒரு சிறந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழி மட்டும் அது காட்டும் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழிகளையும் காட்டும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழின்னு சொல்றாங்க. அப்போ இதோடைய தமிழ் கும்மி என்ற பாடலினுடைய பொருள் இதெல்லாம். இப்போ இந்த பாடலை கற்ற பின் நீங்க தமிழ் கும்மி பாடலை இசையோடு பாடி மாணவர்கள் மகிழ்கன்னு கொடுத்துருக்காங்க. பாடலை இசையோடு பாடுங்க. இப்போ பின்வரும் அடிகளை படித்து மகிழ்க. இந்த பாடல் வரிகள் யார் இருந்ததுன்னா வாணிதாசன் இயற்றியதான். வான் தோன்றி பழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி. என்னெல்லாம் தோன்றுது? வானம் தோன்றியது, வலின காற்று தோன்றியது, நெருப்பு தோன்றியது, மண்ணும் தோன்றியது, மழையும் தோன்றியது, மலைகள் தோன்றியது, ஊன் தோன்றியது, உயிர் தோன்றியது. அந்த உயிர் தோன்றதுக்கு அப்புறம் உணர்வு தோன்றியது, உணர்வு தோன்றதுக்கு அப்புறம் ஒளி தோன்றியது. இந்த ஒளி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சமா. இந்த ஒளி என்னன்னு பாருங்க, சவுண்டு சத்தம். இந்த ஒளி தோன்றிய வாழ்ந்த அந்த நாள், இத்தனையும் தோன்றி வாழ்ந்த அந்த நாள்ல இப்ப என்ன சொல்றோம்னா, தேன் தோன்றியது போல மக்கள் நாவி செந்தமிழிய நீ தோன்றி வளர்ந்தாய் வாழின்றாங்க. இப்போ அந்த அப்படிப்பட்ட செந்தமிழ் ஆகிய நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசனுடைய பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க தான் விடையளிக்கணும் இதுக்கு. இப்போ வளர் தமிழ் தமிழ் மொழியினுடைய சிறப்பு தான் மொத்தம் இந்த முதல் பாடத்தினுடைய எல்லா தலைப்புகள் என்ன இருக்குன்னா தமிழுக்கு உண்டான சிறப்புகள் தான். அப்போ மூத்த மொழி தமிழ் மொழினா மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது பழமையானது. மூத்த மொழினா வந்து பழமையான தமிழ் மொழி எப்படி இருக்கலாம், பழமைப்பட்டு இருந்தாலும் ஆனா எவ்வாறு இருக்குதாங்க, இளமையானதுன்றாங்க. அப்போ பழமையாக இருந்தாலும் என்றும் பழமையாக இருந்தாலும் ஏன்னா எப்படி இருக்கா, என்றுமே இளமையாக இருக்குதுன்றாங்க. எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பழமையான மொழி தான் இந்த தமிழ் மொழி. அப்படிப்பட்ட பழமையான மொழியாக இருந்தாலும் என்றைக்குமே இளமையா இருக்குதான். ஏன் அவ்வாறு இருக்குதுன்னு இந்த பாடத்துல பார்ப்போம். எளிமையாக இருக்கிறதா, எளிமை மட்டும் கிடையாது, இனிமையாக இருக்குது, வளமையானதாக இருக்குது, காலத்திற்கு ஏற்ற தன்னை தகுதிப்படுத்தி. அப்ப காலம் மாறினாலும் அதை அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மொழி தான் நம் தமிழ் மொழி. பழமையாக ஆனாலும் அப்படிங்கிறாங்க. நினைக்கும் போதே அந்த தமிழ் என்ற ஒரு வார்த்தையை நினைக்கும் போது எப்படின்னா நெஞ்சில் அப்படி ஒரு இனிக்கும் அப்படிங்கிறாங்க. நம் வாழ்வை செழிக்கச் செய்வது எதுன்னு பார்த்தா தமிழ் மொழி. உலகம் செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும். உலகத்தில் இருக்கிற செம்மொழிகள்ல இந்த நம்ம மொழி வந்து தமிழ் மொழியும் ஒன்றாக விளங்குது. அதனுடைய சிறப்புகளை அறியலாம் வாருங்கள் அப்படிங்கிறாங்க.
இப்ப பாருங்க, மனித இனம் பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. நாம பார்த்தோம் மனித இனம் எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன், வரலாறு படிக்கும்போது வரலாறு தான் வந்துட்டு உலகத்தின் முதல் உருவதுன்னா வரலாறு தான். மனிதன் உருவானான், பூமி உருவானது, எல்லாமே உருவானது வரலாறு. அதை படிச்சுனா அதுக்கப்புறம் தான் மனிதன் உருவானான். மனிதன் உருவானதுக்கு அப்புறம் தான் எல்லாமே உருவாகுது. அது மொழி என்பது உருவானதுக்கு அப்புறம் தான் மனிதன் உருவானதுக்கு அப்புறம் தான் மொழி வருது. அதனால தான் வரலாறு நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா மற்ற சப்ஜெக்டுகள் எந்த பாடம் நீங்க படிச்சாலும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அங்கத்துடைய வார்த்தை வந்துட்டு இங்க வந்துட்டு உங்களுக்கு பிரதிபலிக்கும். அப்போ மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. அப்போ மனிதன் வந்துட்டு பிறந்தான், பிறந்து பல இடங்களுக்கு பரவுறான், பறந்து ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்கிறான். அப்படி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எதுல பார்த்தோம்னா வரலாறு படிக்கும் போது பார்த்தோம். அப்போ பிறந்து வளர்ந்து பரவன அவனுக்கு அப்போ மற்றவுடன் உரையாடுறதுக்கு கலந்துரையாடுறதுக்கு மொழி ஒன்று வேணும் இல்லையா? அதுதான் வந்துட்டு சிறப்புகளுள் ஒன்று மொழின்னு சொல்றாங்க. அவனுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய இருக்கிறதுலே சிறப்பானது மொழியும் ஒன்றுன்றாங்க. அப்ப மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது? மொழி. அப்போ மனிதர்கள் இருக்காங்க, மற்ற உயிர்களும் இந்த உலகத்துல வசிக்குது. அப்ப அந்த மற்ற உயிர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது? இந்த மொழி. ஏன்னா மனிதன் மட்டும்தான் பேசுறான், மற்ற உயிரினங்கள் பேசுதா? இல்ல இல்ல. அப்போ மற்ற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதுதான் மொழி அப்படிங்கிறாங்க. அப்போ மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது. அப்படிப்பட்ட மொழி மனிதர்களை வந்துட்டு வேறுபடுத்தி காட்டக்கூடிய மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது. நாம சிந்திக்கிறோம், சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. இப்போ நாம நினைக்கிறது ஒண்ணு, அந்த நினைச்சதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும் இல்லையா? சிந்திக்கிறத அதை அதுக்கும் உதவுறதுதான் வந்து மொழி. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழியும். அப்போ நீ இருக்கே, உன் நண்பன் இருக்கான், நீ உன்னுடைய எண்ணம் என்ன இருக்குதோ அந்த சிந்திக்கிற ஒரு சிந்தனை உருவாகுது உனக்கு இல்ல. அப்போ அந்த சிந்தனையை வெளிப்படுத்துற உன் நண்பன் கிட்ட சொல்லும் போது உன்னுடைய சிந்தனை தான் அவங்க கிட்ட சொல்றேன். அப்போ அந்த அந்த சிந்தனை நீ வெளிப்படுதா, அதான் சிந்தித்ததை வெளிப்படுத்துற. அப்போ பிறருடைய அவன் அதற்கு உன் நண்பன் வந்து ஒரு கருத்து சொல்வல, அவன் கருத்தையும் உனக்கு உதவு. அவன் சொல்றதும் வந்துட்டு மொழி தானே சொல்லுது, மொழி பரிமாற்றம் தானே நடக்குது. அப்போ இந்த மொழி வந்துட்டு எதுக்கெல்லாம் உருவுது? சிந்திக்கிறது, சிந்திக்கிறதுக்கு வெளிப்படுத்துறது, பிறர் கருத்தை வந்துட்டு நீ அறிந்து கொள்ளவும் உதவுறதுதான் வந்து மொழி அப்படிங்கிறாங்க. அப்போ உலகில் பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. எங்க உலகத்துல மொத்தம் எத்தனை மொழிகள்? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளதாம். அப்போ உலகத்துல 6000 மொழிகள் இருக்குது. அதுல வந்துட்டு சில மொழிகள்னா அப்போ 6000த்துல சில மொழிகள் தான் வந்துட்டு பேச்சு வடிவமும் எழுத்து வடிவம் பெற்று இரண்டையும் பெற்றிருக்குதுன்றாங்க. அப்ப எந்தெந்த மொழிகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். உலக மொழிகள் பலவற்றுள் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அப்போ உலகத்துல பல மொழிகள் இருந்தாலும் அவற்றுள் இலக்கணம் இலக்கியம் வளம் நிறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில மொழிகள் இருக்குது ஒழிய எல்லா மொழிகளும் கிடையாது. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. அப்ப செம்மை மிக்க மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள்னு தான் சொல்றேன், எல்லா மொழியும் கிடையாது, சில மொழிகள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றாங்க. அப்போ தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். அப்போ தமிழ் மொழி வந்துட்டு சிலதுதான் இருக்குது செம்மொழியாக தகுதி பெற்றது. அதுல நம்ம தமிழ் மொழியும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. அப்போ தமிழ்ல இயற்றப்பட்ட இலக்கியங்கள்லாம் எவ்வாறு இருக்குதா? இனிமையானவை. அந்த இனிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை ஆகிய இனிமைகளை கொண்டதுதான் நம்ம தமிழ் இலக்கியங்கள் சொல்றாங்க. அப்போ பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார். அப்போ பாரதியார் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் கற்ற கவிஞர் தான் பாரதியார். அவர் தமிழுக்கு வந்துட்டு என்ன ஒரு சிறப்பு கொடுத்திருக்காருன்னு பார்ப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவர் அதாவது பல மொழிகள் கற்ற கவிஞர்னு பார்த்தோன்னா அப்போ அவர் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிமையானது நான் எங்கேயும் பார்க்கல, எங்கேயும் காணோம் அப்படின்றாரு. என்றும் தமிழின் இனிமையை விழந்து பாடுகிறார் யாருன்னா பாரதியார்னு கொடுக்குறாங்க. மூத்த மொழின்னு சொல்றாங்க. அப்போ பழமையான மொழின்னு பார்த்தோம் இல்லையா? பழமையானது மூத்த மொழி, தொன்மையானது என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான் பழமையானது. அப்போ மூத்த மொழி என்பது எதை சொல்றான்னு பார்த்தோம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எங்கள் தாய் வந்து பார்த்தீங்கன்னா என்று யாரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாய் என்பது யாரை சொல்றாங்கன்னு பாருங்க. என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து. இது யாரை பத்தி சொல்றோம்னா நம்ம நாடு தேசம் இருக்குது இல்லையா? நம்ம இந்தியா என்ற பாரத தாயை தான் வந்துட்டு என்றைக்கு பிறந்தது என்ற அதனுடைய தொன்மையை பற்றி கூறிய கருத்து எதற்கு பொருந்தும் சொல்றது? தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. அவர் வந்து பாரத தாயுடைய பத்தி தான் தொன்மையை தான் சொல்றார். என்னைக்கு பிறந்ததுன்னே தெரியல
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக அந்த பாடல் வரிகள் உள்ளதுன்றாங்க. அப்ப இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா பாரத தாயான நம்ம தேசத்தையும் குறிக்கும், தமிழ் மொழியான நம்ம தாய்மொழியான நம்ம தமிழையும் குறிக்கிறது தான் வந்து இந்த பாடல்கள் சொல்றாங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்க வேண்டும். எப்ப வந்துட்டு சாலைகள் ரோடு போட்டாங்க இல்லையா, அப்ப அந்த ரோடுகள் போடுறதுக்கு பிறகுதானே வந்துட்டு அதுக்குண்டான ரூல்ஸ் வந்து உருவாகி இருக்கும். அதை தான் சொல்றாங்க. எப்போ வந்து சாலைகள் போட்டதுக்கு பிறகுதான் அதற்கான சாலை விதிகளும் வந்து உருவாயிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகுதான் அதற்கான இலக்கண விதிகளும் தோன்றியிருக்க வேண்டும் சொல்றாங்க. எப்படி வந்துட்டு சாலைகள் தோன்றதுக்கு அப்புறம் நீ சாலைகள்ல எப்படி நடக்கணும், சாலையில எந்த வழியா போகணும், எப்படி கிராஸ் பண்ணணும், இதெல்லாம் விதிகள் வந்துட்டு சாலைகள் போட்டதுக்கு அப்புறம் தானே உருவாயிருக்கும். அது போலதான் இலக்கியம் தமிழ்ல வந்து இலக்கியங்கள் படைக்கப்பட்ட பிறகுதான் அதற்கான இலக்கண விதிகள் வந்துட்டு உருவாகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அது எதுல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்துட்டு தொல்காப்பியம் சொல்றாங்க. அப்படி என்றால் அதற்கு முன்பதாகவே அப்போ இலக்கண நூல் வந்து தமிழ்ல கிடைத்தது தொல்காப்பியம், அதுவே மிக பழமையான இலக்கண நூல்னா அப்ப அதற்கு முன்பாக தானே இலக்கிய நூல்கள் இயற்றப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் அங்க சொல்றாங்க. அப்படி என்றால் அதற்கு முன்பாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா. இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை எண்ணம். அப்போ இலக்கணம் இயற்றப்படுவதற்கு முன்பாகவே இலக்கியங்கள் படைக்கப்பட்டது, அதனாலதான் இலக்கணம் உருவாக்கப்பட்டிருக்கும் விதிகளுக்காக. அப்ப அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா தொன்மையான மொழி நம் தாய்மொழின்றாங்க. அப்ப எளிய மொழி. எளிய மொழினா தமிழ் மொழி எவ்வாறு எளிமையாக உள்ளதுன்னு பார்ப்போம். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் உகந்த மொழி. அப்போ தமிழ் மொழி பேசுறதுக்கு மட்டும் இல்ல, எழுதுறதுக்கும் உகந்த மொழி தான். வந்து ரெண்டுமும் செய்ய முடியும், படிக்கவும் செய்ய முடியும், எழுதவும் செய்ய முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா சில மொழிகள் வந்துட்டு எழுத்து வடிவம் இல்லைன்னா பேச்சு வடிவம் இருக்காது. அது ஒரு 6000 மொழிகள்ல ஒரு சிலதான் இருக்கும். அப்படிப்பட்ட மொழிகளை நம்ம தமிழ் மொழியில் இரண்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ உயிர் என்னன்னு தெரியும், உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. அப்போ இந்த உயிரும் மெய்யும் இணைவதால் என்ன தோன்றுனா உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது. அப்போ உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். அதாவது உயிர் மெய் இந்த 2 எழுத்துக்கள் இணைவதால் தோன்றுவதன் உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்களை வந்து நீ தெரிஞ்சுக்கணும்னா எதை படிக்கணும், உயிர் எழுத்தையும் மெய்யெழுத்துக்களையும் ஒலிப்பு முறை இருக்குது இல்லையா, அந்த சவுண்டு அந்த ஒலிப்பு முறைகளை நீ அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். அப்போ இந்த சவுண்டு உயிர் மெய் இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பை நீ ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் எது தெரிஞ்சுக்கலாம்னா உயிர்மெய் எழுத்துக்களுடைய எளிதாக ஒலிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எழுத்துக்களை கூட்டி ஒலித்தலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். அப்போ எப்படி வந்துட்டு அந்த ஒலிப்பு முறைகளை தெரிந்து கொள்ளணும்னா, எழுத்து இருக்குதுன்னா அதை கூட்டி ஒலிச்சோம்னா அதுவே வந்து தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்து விடும்ன்றாங்க. அப்போ எழுத்து கூட்டி படித்தாலே என்ன நடக்கும், தமிழ் எழுத்துக்கள் படிக்க முடியும். அந்த தன்மை இயல்பானது தன்மைதான் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஆ கூட்டல் மூ கூட்டல் தூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆ மூ தூ அமுது இப்படிதான் வந்துட்டு இது வந்துட்டு இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் படிச்சா என்ன படினா உயிர்மை. அப்ப இதை உயிர்மை படிக்கிறதுக்கு இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் படிச்சா உயிர்மெய் எழுத்தை படிக்கிறதுக்கு எளிமையா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதான். அப்போ படிக்கிறது எப்படி எளிமையோ அதே மாதிரி எழுதுவதும் எளிமைதான் அப்படிங்கிறாங்க. இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சூழி எழுத்துக்களாகவே இருக்குதாம். அப்போ தமிழ் எழுத்துக்கள்ல எந்த மாதிரி எழுத்துக்கள் பெரும்பாலும் இருக்குதான், வலஞ்சூழி எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் இருக்குதான். எழுதுறதுக்கும் பேசுறதுக்கு எப்படி இந்த ஒலிப்பு முறைகள் தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு எளிமையானதோ அதே மாதிரி எழுதுறதுக்கும் இதை வந்துட்டு எளிமையானது. அதுல வந்துட்டு பெரும்பாலான எழுத்துக்கள் எப்படின்னா வலஞ்சூழிகள் எழுத்துக்கள் என்றாங்க. வலஞ்சூழி என்பது என்ன பார்த்தீங்கன்னா இப்படி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வலஞ்சூழி. இது இடஞ்சூழின்னு பார்த்தீங்கன்னா இப்படி. இப்ப பாருங்க, ஆ என்பது எப்படி இருக்கு, ஆ இப்படித்தானே கீழே இருந்து தானே வருது ஆ, இதுதான் வந்து வலஞ்சூழி. இதே மாதிரி ஏ பாருங்க இப்படிதானே வருது வலஞ்சூழி, ஓ பாருங்க இப்படிதானே வருது வலஞ்சூழி, நா பாருங்க இப்படிதானே ஆரம்பிக்குது, அதே மாதிரி நா பாருங்க இது எல்லாம் வந்து வலஞ்சூழி. இடஞ்சூழி பாருங்க இது வந்து இப்படிதானே போகுது, இப்படிதானே போகுது, அதே மாதிரி இப்படி பாருங்க யா இப்படி மேலதானே போகுது,
இது இப்படித்தானே போகுது. அதுதான் வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இடஞ்சுழி எழுத்துக்கள். ஆனா தமிழ் மொழியில வந்துட்டு வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் அதிக அளவு இருக்குது. இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எழுத்து முறையும் மிக எளிமைன்னு சொல்றாங்க. இப்போ சொற்கள் வந்துட்டு எப்படி எல்லாம் வந்து இலக்கியத்துல ஆளப்பட்டிருக்குது முதல்ல அப்படின்னு பார்ப்போம். இது சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியங்கள். இந்த சொல்ல வந்துட்டு எந்த இலக்கியத்துல வந்து முதல் ஆளப்பட்டிருக்குது தமிழ் மொழி உருவான போது அப்படின்றாங்க. தமிழ் என்ற சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய நூல்ல இடம்பெற்றிருக்குதான். என்னவாக பாருங்க, தமிழன் கிளவியும் அதனோரற்று. இந்த மேற்கோள் வந்துட்டு தொல்காப்பியத்துல இந்த தமிழன் அப்படின்ற சொல் வந்துட்டு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுதான். இதுதான் அந்த மேற்கோள்னு சொல்றாங்க. இரண்டாவது வார்த்தை பாருங்க, தமிழ்நாடு என்பது சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டம் என்ற பாடல்ல இடம்பெற்றுதான். அப்போ தமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று வஞ்சி திணையில வந்துட்டு வஞ்சி காண்டத்துல வந்துட்டு இந்த பாடல்கள் வந்துட்டு இருக்குதுன்றாங்க சிலப்பதிகாரத்துல. தமிழ்நாடு என்ற வார்த்தை, தமிழன் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்பர் இயற்றிய தேவாரத்துல இடம்பெற்றிருக்கான். பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா தமிழன் கண்டாய். அப்போ தமிழன் என்ற சொல் இங்கேயும், தமிழ்நாடு என்ற சொல் இதுலையும், திருத்தாண்டகம் என்ற தமிழன் கண்டா என்பது திருத்தாண்டகம் என்பது அப்பர் இயற்றிய தேவாரத்துல இடம்பெற்றிருக்கு தமிழன் என்ற சொல்லுன்னு சொல்றாங்க. இப்போ சீர்மைனா என்னன்னு பார்ப்போம். சீர்மை என்பது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு இருக்கிற மொழி தான் நம்ம தாழ்மொழி. அது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் தான் வந்து சீர்மை. அப்போ தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது. அப்போ தமிழ் மொழிக்கு பல வகையான ஒழுங்கு இருக்கு. அதற்கு தனி சிறப்பு எதுக்கு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல் சிறப்பு தான் வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க. நிறைய வகையான சீர் இருக்குது. சீர்மைனா என்னதுன்னா ஒழுங்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த ஒழுங்கு வந்துட்டு நிறைய இருக்குது தமிழுக்கு. ஆனால் எது வந்து குறிப்பிடத்தக்கன்னா சொற்களுக்கு சிறப்பு இருக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உயர்திணை அக்ரிதிணை என்று இரு வகை திணைகள் தெரியும் நமக்கு. உயர்திணை அக்ரிணை. அப்போ உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என்று அமைய வேண்டும். அப்போ உயர்திணை அக்ரிணை என்று இரு வகையான திணை வகைகள் இருக்குது. அதில் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என்று அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை என்பதை அல் கூட்டல் திணை என்பதற்கு உயர்வு அல்லாத திணை என்றாங்க. அப்போ தாழ் என்பதும் அதுக்கு உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரு. அதுதான் வந்து அக்ரிணை என்று சொன்னாங்க. அப்போ பெயர் இட்டனர் நம் முன்னோர். ஏன் அப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தமிழ்ல வந்துட்டு சொற்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாழ்திணை என்று இல்லாமல் அந்த சொற்களே உயர்வான முறையில தான் வந்துட்டு சொற்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ தாழ்திணை என்பது எப்படி இருக்கு, நெகட்டிவா தான் இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கல, உயர்வா தான் கொடுத்துருக்காங்கன்றாங்க ஒவ்வொரு சொல்லும் வந்து தமிழ்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை. அதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா உயர்வு அல்லாத திணை. அது தாழ்திணை இல்லாம உயர்வு அல்லாத திணை என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப பாகற்காய் பாருங்க, பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய் என்று கூறாமல், அப்ப அது கசப்பு என்றால் அதனுடைய பொருள் தெரிஞ்சிடும் இல்லையா. அப்ப கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய். அப்போ இனிப்புதான் இல்லையேன்னு ஒழிய ஆனா அது கசப்பு சுவை கொண்டதுன்னு கசப்பு காய் என்று கூறலன்னு சொல்றாங்க. அப்போ இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். அது எவ்வாறு பிரிச்சுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நமது தமிழ் மொழின்றாங்க. சீர்மைனா ஒரு ஒழுங்கு, எல்லாத்துலயும் வந்துட்டு ஒழுங்கு பயன்படுத்தின வார்த்தைகளிலே வந்துட்டு ஒரு ஒழுங்கு இருக்குது நம்ம தமிழ் மொழியில அப்படின்றாங்க. பாருங்க, வளமைன்னா எந்த அளவுக்கு வளமையான மொழி நம் தமிழ் மொழின்னு பார்ப்போம். தமிழ் வளமை மிக்க மொழி. ஏன் வந்து தமிழை வந்து வளமை மிக்க மொழின்னு சொல்றோம்னா தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. அப்போ தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல், அப்படிப்பட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தான் நம் தமிழ் மொழி. அது மட்டுமல்ல, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டதுதான் வந்து தமிழ் மொழின்றாங்க. அப்போ சங்க இலக்கிய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும். இது ரெண்டும் வந்துட்டு சங்க இலக்கியங்களை கொண்டதுன்றாங்க. திருக்குறள், நாலடியார் முதலியன அறநூல்கள் பலவும் நிறைந்தது. அப்போ திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள் பல நிறைந்தது நம் தமிழ் மொழின்றாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டதான். அப்போ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்களை கொண்டதுதான் நம்ம தமிழ் மொழி. இவ்வாறு இலக்கியம், இலக்கணம், வளம் நிறைந்தது. இரண்டும் இருக்கும். இலக்கிய வளமும் இருக்குது, இலக்கண வளமும் நிறைந்ததுதான் நம்ம தமிழ் மொழி அப்படின்ற. அதனால வளமையான மொழி நம் தமிழ் மொழின்றாங்க. அப்போ நம் தமிழ் மொழி சொல் வளம் மிக்குது. பார்த்தோம் இல்லையா, சொல் வளமும் மிக்குது. அப்போ ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும்
வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. ஒரே ஒரு சொல் இருக்குது, ஒரு சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டியிருக்காங்களாம். பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பொருள்கள் சூட்டுவது தமிழ் மொழியினுடைய சிறப்புன்றாங்க. அதுக்கு சான்றாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அப்போ பூவினுடைய தோற்ற நிலையிலிருந்து உதிர்வது வரைக்கும் 7 நிலைகளாம். அந்த 7 நிலைகளுக்கும் வெவ்வேறு பொருள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, தோற்ற நிலை அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். நமக்கு தெரிஞ்சது பூன்னு தான் சொல்லுவோம். ஆனா அவங்க அரும்பிலிருந்து செம்மல் வரைக்கும் மட்டும் 7 நிலைகள் இருக்கு பூவினுடைய தோற்றத்திலிருந்து உதிர்வது வரைக்கும் அப்படின்றது தமிழ் மொழியுடைய சிறப்பா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரே ஒரு எழுத்து ஒரே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டாம். அதுபோல ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு. ஒரு எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரே சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. அப்போ ஒரு சொல் வந்துட்டு பல பொருள்களையும் கொடுக்கும், ஒரு சொல் வந்து ஒரே பொருளையும் கொடுக்கும். அப்போ பல சொல் கொடுக்கக்கூடிய பொருள் சொல் எதுன்னு பார்ப்போம். சான்றாக எடுத்துக்காட்டாக என்ன சொல்றாங்கன்னா, மா என்ற வார்த்தை சொல்லுக்கு, மா என்ற ஒரு சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் தான் இந்த மா. அப்போ மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தரும் சொல் தான் மான்றாங்க. வளர்மொழி. வளர்மொழினா என்னன்னு பார்ப்போம். வளர்மொழினா தமிழுக்கு முத்தமிழ் என்றும் சிறப்பு பெயரும் உண்டு. நாம பார்த்தோம், இந்த முத்தமிழ் என்ற சொல் வந்துட்டு வரலாறு படிக்கும் போது எங்க உருவாச்சுன்னு பார்த்தோம். நீங்க தான் இதை விடை கொடுக்கணுமா? ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். இதுக்கு ஹோம்ஒர்க் இது உங்களுக்கு. முத்தமிழ் என்ற சொல்ல வந்துட்டு யார் வந்து முதல்ல உருவாக்கினாங்கன்னு பாருங்க. அப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. அப்போ தமிழுக்கு என்ன சிறப்பு பெயர்னா முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அது என்னன்னு பாருங்க. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். அதாவது இயல் தமிழ் என்பது எதை வெளிப்படுத்துனா உன்னுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் பார்த்தீங்கன்னா உன் உள்ளத்தை மகிழ்விக்கும். அதாவது இயல் தமிழ் என்பது உன்னுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் வந்துட்டு உன்னுடைய எண்ணத்தை வந்து உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். இசை வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ், நாடகம் எப்படி இருக்கும்? இரண்டும் கலந்துதான் நாடகம். அப்போ நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். அப்போ உன்னுடைய உணர்விலேயே கலந்து அப்போ உனக்குள்ள இருக்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறை குறைகளை சுட்டி காட்டுறதுதான் நாடகத்தமிழ்னு சொல்றாங்க. அப்போ இந்த முத்தமிழுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் வந்து வளர்த்தமிழ்னு சொல்றாங்க. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருது. அப்ப தமிழ்ல பார்த்தீங்கன்னா காலகட்டம் மாறினாலும் பல இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி கொண்டேதான் இருக்குது. அன்னைக்கு இயற்றப்பட்ட நூலோடு நிற்கவில்லை இல்லையா? அப்ப கால மாற்றம் அடைந்தாலும் புது நூல்கள் உருவாக்கித்தானே வருது. அதுதான் சொல்றாங்க. அப்போ என்னென்ன வடிவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள் வந்திருக்குன்றாங்க. அது மட்டும் இதெல்லாம் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். இவையெல்லாம் உரைநடை வடிவங்கள், இதெல்லாம் கவிதை வடிவங்கள். இப்போ தற்போது அது மட்டுமல்ல, மேலும் வேற என்ன வடிவம் பாருங்க. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ். அப்போ அறிவியலையும் தமிழ் பயன்படுத்துறோம், நம்முடைய பயன்படுத்தக்கூடிய கணினிலையும் தமிழ் பயன்படுத்துறோம். அதனால வந்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குதான். அதனாலதான் வந்துட்டு காலத்திற்கு மாற்றத்திற்கு ஏற்றவாறு மாற்றி கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்ல தாவர இலை பெயர்கள், அதாவது தாவரத்தினுடைய இலை இருக்குது இல்லையா, அந்த இலையினுடைய பெயர்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு எதுக்கெல்லாம் இலைன்னு பயன்படுத்துறோம்னு பாருங்க. ஆலமரம், அரச மரம், மா, பலா, வாழை இவையெல்லாம் மரங்கள். அந்த மரத்தினுடைய இலைகளுக்கெல்லாம் இலை என்று பெயர். அதே அகத்தி, பசலை, முருங்கை இவற்றினுடைய இலைகளுக்கு என்ன பெயர்னா கீரை என்று பெயர். அருகு, கோரை இதெல்லாம் புல் என்று பெயர். இதனுடைய இலைகளுக்கு என்ன பெயர்னா புல்லு. நெல், வரகு இதற்கு தாள் என்று பெயர். மல்லி, தழை என்று பெயர் இலைகளுக்கு. சப்பாத்தி, கள்ளி, தாழை இதற்கு அவற்றின் இலைகளுக்கு மடல் என்று பெயர். கரும்பு, நாணல், தோகை என்று பெயர். பனை, தென்னை இதற்கு ஓலை என்று அவற்றின் இலைகளுக்கு ஓலை என்று பெயர். கமுகு என்பது என்னன்னா பாக்கு என்று பொருளாம். அவற்றின் இலைகளுக்கு கூந்தல் என்று பெயர். இதெல்லாம் வந்துட்டு தாவரம். இது வந்து தாவரத்தின் இலைகளின் பெயர்கள். இது வருங்க, தாவரமா இருந்தாலும் அதோட இலைகளுடைய பெயர்கள் எவ்வாறு வேறுபட்டிருக்குதுன்னு பாருங்க. அதுதான் வந்து சிறப்பு சொல்லியிருக்காங்க.
இப்ப பாருங்க, புதுமை மொழி எப்படி வந்து தமிழ் வந்துட்டு புதுமையா இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருங்க. அப்ப இன்றைக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் தமிழ் மொழியில வந்துட்டு எப்படி வந்துட்டு புதிய புதிய சொற்கள் வந்து உருவாகி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து அறிவியலும் வளர்ந்திருக்கு, தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கு. அப்படி வளர்ந்திருந்தாலும் தமிழில் வந்துட்டு புதிய புதிய சொற்கள் வந்துட்டு உருவாகிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட புதுமையான மொழி தான் நம்ம தமிழ் மொழி தான். இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். இதுதான் வந்துட்டு இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தில் மாற்றம் பெற்றிருக்கிற தமிழ் சொற்கள்னு சொல்றாங்க. சமூக ஊடகங்கள், அதாவது வந்து சமூக ஊடகங்கள்னா ஒரு செய்திகளை பரப்பக்கூடிய ஊடகங்கள் தான் சமூக ஊடகங்கள். சமூகத்துல பரப்புறது ஊடகங்கள் எதெல்லாம் வந்து நம்ம சமூகத்துல வந்து பரப்புதுன்னு பார்ப்போம். செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி இவையெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள் ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி. அப்ப இவை அனைத்திலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் எது இருக்குன்னா நம்ம தமிழ் மொழி இருக்குதுன்ட்டாங்க. அறிவியல் தொழில்நுட்பத்துல எப்படி எல்லாம் தமிழ் மொழி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அறிவியல் தொழில்நுட்பத்தில் தமிழ் மொழி வந்து பயன்படுத்தப்பட்டது எப்படின்னு பார்க்கலாம். உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளது. அப்போ உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள்னு பார்த்தோம். அதுல எழுத்து வடிவமே பெறாத மொழிகள் பல இருக்குதாம். இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளதாம். அப்போ இத்தனை மொழிகள் எழுத்து வடிவமே பெறாத மொழிகள் நிறைய இருந்தாலும் ஆனாலும் தமிழ் மொழி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்த முடிய வகையில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ எப்படி சொல்றாங்க பாருங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும். இப்போ இதெல்லாம் வந்து கணினி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டரு. இந்த கம்ப்யூட்டர்ல வந்துட்டு தமிழ் மொழியை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தான். இப்போ எதன் அடிப்படையில்னா இந்த எண்களின் அடிப்படையில தான் வந்துட்டு கணினியில பதிவேற்றம் செய்யணும்னா இந்த அடிப்படையில தான் அமைந்திருக்கும் வந்து அப்போ கணினியில பயன்படுத்த முடியும்ன்றாங்க. அப்போ தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. அப்போல்லாம் கணினி கிடையாது. அப்போ கணினியில பதிவேற்றம் செய்யப்பட்டவாக இயற்றப்பட்டவை அல்ல தொல்காப்பியம், நன்னூல். அதை நம்ம படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆனால் கால மாற்றம் பெற்றாலும் அது நம் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளதான் தொல்காப்பியம், நன்னூல் அப்படின்றாங்க. அப்போ அவ்வாறு மாற்றம் பெறக்கூடியதுதான் நம்ம தமிழ் மொழி அப்படின்றாங்க. இப்போ தமிழ் எண்கள் பாருங்க. ஒன்றுனா இது வந்து தமிழ் எழுத்தான ஒன்றுனா கா, இதுதான் வந்து தமிழ் எழுத்து. 2 இதுக்கு வந்து உ, 3 ங, 4 ச, 5 ரு, 6 ச, 7 ஏ, 8 ஆ, 9 கு, 10 கா. இதுதான் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எண்கள். இதெல்லாம் தமிழ் எண்கள். அப்போ இதெல்லாம் இது உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னா அப்போ இது எந்த மொழி எண்கள்னு சொல்லுங்க. நீங்க எந்த மொழியை பின்பற்றுகிறோம் நாம, இது எந்த மொழியினுடைய எண்களை நாம பின்பற்றுகிறோம், இதுதான் தமிழ் எண்கள் என்றால் அப்போ அது எந்த மொழி எண்கள்னு ஹோம்ஒர்க் இதுதான் உங்களுக்கு. அப்போ மூத்த மொழியான தமிழ் மொழியும் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறான். அப்போ கணினியில ஏற்றதற்கு தகுந்த மாதிரி இணையத்துல ஏற்றதற்கும் தகுந்த மாதிரி தான் பயன்படுத்தக்கூடிய வகையில பழமையாக இருந்தாலும் புது மொழியாகவும் இருக்குதான். இன்றைக்கு காலகட்டத்திற்கு ஏற்றவாறு மாற்றம் பெறக்கூடிய தமிழ் மொழி இருக்குதுன்றாங்க. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க தமிழ் மொழியை கற்கதனால நமக்கு பெருமைதானே. தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை. அப்போ அப்படிப்பட்ட மொழி கற்கிறதுனால நமக்கு பெருமை. அப்படிப்பட்ட மொழியினுடைய வளமை அது வளர்றதுக்கும் சரி அது வளர்ச்சிக்கும் பங்காற்றணும் இல்லையா. அதனுடைய வளமையா இருக்கிறதுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லிட்டு மாணவர்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் இன்றைக்கு இல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி வந்துட்டு தமிழ் சொற்கள் வந்துட்டு வழக்கத்தில் இருந்ததுன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்துட்டு சொல் அது இடம்பெற்ற நூல்கள். இந்த தமிழ் சொற்கள் இடம்பெற்ற நூல்கள் பாருங்க. வேளாண்மை என்ற சொல் கலித்தொகை மற்றும் திருக்குறள் இடம்பெற்றிருக்குன்றாங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. உழவர் என்ற சொல் நற்றிணையில, பாம்பு என்ற சொல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, வெள்ளம் என்ற சொல் 10 என்ற நூல்ல, முதலை என்ற சொல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை என்ற நூல்ல, கோடை என்ற சொல் பார்த்தீங்கன்னா அகநானூறு என்ற நூல்ல, உலகம் என்ற சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், தொல்காப்பியத்துல கிளவியாக்கம் என்றதுல, திருமுருகாற்றுப்படை என்ற நூல்ல வந்து இடம்பெற்றுகின்றாங்க. மருந்து என்பது வந்துட்டு அகநானூறு, திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கும். ஊர் என்பது தொல்காப்பியத்தில் அகத்திணையில இடம்பெற்றிருக்குன்றாங்க. அன்பு என்பது தொல்காப்பியத்துல களவியல்லையும்,
திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கின்றாங்க. உயிர் என்ற சொல் வந்துட்டு தொல்காப்பியத்துல கிளவியாக்கத்திலையும் திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கின்றாங்க. மகிழ்ச்சி என்ற சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல கற்பியல்லையும் திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கின்றாங்க. மீன் என்ற சொல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கின்றாங்க. புகை என்ற சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வேற்றுமையியல் இடம்பெற்றிருக்கின்றாங்க. அரசு என்ற சொல் திருக்குறள்ல, செய் என்ற சொல் குறுந்தொகை, செல் என்ற சொல் தொல்காப்பியம் அதுல புறத்திணையியல்ல இடம்பெற்றிருக்கின்றாங்க. பார் என்ற சொல் பார்த்தீங்கன்னா பெரும்பானாற்று படை, ஒளி என்ற சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல கிளவியாக்கத்திலையும், முடி என்ற சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல வினையியல் இடம்பெற்று. அப்போ இத்தனை வார்த்தைகள் வந்துட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் வந்து எந்த நூல்கள் இடம்பெற்றிருக்குன்னு இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்து பாருங்க, கற்றதற்கு பின்னாடி நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பாருங்க. மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழ் மொழி தமிழ் என்பது பற்றி ஒரு கலந்துரையாட சொல்லுங்க. அப்போ இத்தனை மாற்றங்கள் ஏற்பாட்டம் தன்னை என்ன செஞ்சுக்கிற தமிழ் மொழி புதுப்பித்துக் கொள்ளும் திறன் பெற்றதா நம்ம தமிழ் மொழி, அதை பற்றி உங்களுடைய வகுப்பறையில கலந்துரையாட சொல்லியிருக்காங்க. தமிழ் பேச தெரியாத குடும்பத்தினர் உங்கள் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் உள்ளார்னு சொல்றாங்க. அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தர விரும்பும் 10 தமிழ் சொற்களை பட்டிடுங்க. இப்போ தமிழ் பேச தெரியாத ஒரு குடும்பத்தார் வந்துட்டு எங்க இருக்காங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உங்க கூட ஒரு பேசணும், ஒரு கலந்துரையாடல் இருக்கணும்னா அவங்களுக்கு நீங்க என்ன வார்த்தைகள் கற்றுத் தருவீங்க, அந்த வார்த்தைகளை பட்டியலிடுங்க சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு கருத்து பரிமாற்றம் நடைபெறணும்னா ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளாவது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அதுக்கு விடையளிக்க முடியும். அதை தான் நீங்க என்ன வார்த்தைங்க அவங்க கற்றுக் கொடுக்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 சொற்களை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. அப்போ வாழ்த்துக்களை தமிழில் கூறும். இப்போ நம்ம வாழ்த்துக்கள்லாம் ஆங்கிலத்துல கூறுறோம் இல்லையா, அதை தமிழ் மொழியில வாழ்த்துக்களை பிறந்த நாள் வாழ்த்து பாடல் எப்படி வந்து தமிழ்ல கூறுறாங்கன்னு பார்ப்போம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அன்பு இருக்கணும், அறிவு வேண்டும் அறிவும் வேண்டும், பண்பு வேண்டும் பண்பு இருக்கணும், பரிவு வேண்டும், அதாவது பரிவுன்னா என்னது, இரக்கம் வேண்டும், 8 திக்கும் புகழும் வேண்டும். 8 திசை பார்த்தாலே அந்த 8 திகழுக்கும் நீ இருக்கணும்னா ஒரு புகழ் வேண்டும், எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும், அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை, அப்போ உன்னுடைய பெயரை உலகம் பார்க்க எப்படி இருந்ததுன்னா நிலவுத்தாளில் எழுத வேண்டும். அப்போ உலகமே பார்க்கிற மாதிரி உன் பெயரை எங்க எழுதுனா நிலவுத்தாள், நிலவுல போயிட்டு நீ தடம் பதிக்கணும் கால் பதிக்கணும்ன்றாங்க, எழுத வேண்டும். சர்க்கரை தமிழ் அள்ளி, தமிழ் எப்படின்னா சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பாடல் இயற்றியவர் யாருன்னா அறிவுமதி. அப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிமே ஆங்கிலத்தில் கூறுவதை விட்டு தமிழ்ல வந்து வாழ்த்து பாடலை கூறுங்கள் சொல்லிட்டு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து பாடலை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நீங்க தான்மா தேர்ந்தெடுக்கணும். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இப்ப பாருங்க, கனவு பழித்தது இயல் 1ல அடுத்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கனவு பழித்தது. ஒரு பாடம் எடுத்தீங்கன்னா முழுசா முடிச்சுட்டு அடுத்தது 2வது பாடம் போக்குறதுக்காக தான் அப்படியே நான் ஒரு பாடம் முழுவதும் என்னெல்லாம் இருக்குதோ கொடுத்துருவேன். தமிழ் இயல் பாத்தீங்கன்னா இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இயல் தமிழ் என்னத்தை வெளிப்படுத்துன்னு பார்த்தேன், இசைத்தமிழ் என்னத்தை வெளிப்படுத்துன்னு பார்த்தேன், நாடகத்தமிழ் எதை வெளிப்படுத்துன்னு 3 வெளிப்படுத்துன்னு பார்த்தாச்சு. இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு. அப்போ இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு, அதன் கூட எது இருக்கு, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிது அல்ல. ஏன் வந்து தமிழுக்கு அறிவியல் புதிது அல்லன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா தொன்மை காலத்திலிருந்தே அறிவியல் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து புதிது அல்ல. அதுக்கு அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக, இலக்கியத்துல வந்து அன்றையிலிருந்து என்றைக்கு வந்து இலக்கியங்கள் படைக்கப்பட்டதோ அன்றையிலிருந்தே வந்து அறிவியல் கருத்துக்கள் வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து வெளியிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அது வந்து நமக்கு புதுமை அல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை என்னெல்லாம் இலக்கியத்துல இருக்குதுன்னு பார்ப்போம். இடம் வந்துட்டு மதுரை, நாள் வந்து பாத்தீங்கன்னா 12/5/2017. ஒரு மாணவி வந்துட்டு தன்னுடைய அத்தைக்கு வந்து கடிதம் எழுதுறான். நீங்களும் வந்து உங்களுக்கு அத்தைக்கோ இல்ல விருப்பமானவங்க அம்மா அப்பாவுக்கோ ஒரு கடிதம் எழுதுங்க. இப்படிதான் வந்து கடிதம் எழுதும் வரைமுறை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பழகுங்க. அன்புள்ள அத்தைக்கு, அன்புள்ள அத்தைக்குன்னா வணக்கம். அத்தைக்கு வந்துட்டு மாணவி வந்து கடிதம் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளி பருவ கனவு வந்து நனவாகி விட்டது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆம் அத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கனவு நனவாகிவிட்டுன்னு எதை வச்சு சொல்றேன்னா, நான் வந்து இளம் அறிவியல் ஆய்வாளர் அப்படின்ற ஒரு பணிக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அதுக்கு நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர விரும்புகிறேன். அப்போ இவங்க என்னவா செலக்ட் ஆயிருக்காங்கன்னா
இளம் அறிவியல் ஆய்வாளர் என்ற ஒரு பணிக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதனால நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு பணியில் சேர வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன். ஏன் அப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நினைவிருக்குதா? அப்போ 6ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த கடிதம் எழுதினாங்களாம். அதை வந்துட்டு இப்போ நினைவு கூற அந்த கடிதத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது எனது விருப்பம். அப்போ அத்தைக்கு வந்துட்டு அத்தை வந்து அறிவியல் துறையில பணியாற்றுறாங்க. உங்களை மாதிரி நானும் வருங்காலத்துல பணியாற்ற விருப்பம் கொள்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். நான் அரசு பள்ளியில தான் வந்து தமிழ் வழியில படிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறாங்க. அப்போ நான் தமிழ் வழியில தான் படிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வாறு தமிழ் வழியில் படித்தார் அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்பது பலரும் கூறுறாங்க. என்னால் சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா, எனக்கு வழிகாட்டுங்கள், அப்படி படிச்சா சாதிக்க முடியாதா, என் கனவு நிறைவேறுமா அப்படின்றது எனக்கு வழிகாட்டுங்கள் சொல்லிட்டு அங்க அத்தைக்கு வந்துட்டு இன்சுவை வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை பாருங்க. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து அந்த கடிதம் எழுதின பிறகு அவங்க அத்தை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாணவிக்கு வந்து தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். இச்செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். அப்போ நான் அந்த கடிதத்திற்கு அப்புறம் பல கடிதம் எழுதி எனக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து, எனக்கு இருந்த ஐயங்கள் என சந்தேகங்கள் எல்லாம் அனைத்தையும் தீர்த்து வைத்தீர்கள் கடிதத்தின் வாயிலாக. என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களை. அப்போ என்னுடைய கனவுன்னு வந்து கனவோடு நிக்காம அந்த கனவுகளுக்கு உரத்தை கொடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கடிதங்கள். அந்த கடிதத்துல என்ன இருந்தது பாத்தீங்கன்னா ஊக்கம் கொடுத்ததுனால அதுதான் வந்துட்டு எனக்கு உரமாக இருந்துச்சு என்னுடைய கனவுக்கு அப்படிங்கிறாங்க. அக்கடிதங்கள் அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். அப்போ அந்த கடிதங்கள் எதற்கு கருவூலம், அறிவுக்கான கருவூலங்களாக இன்று வரைக்கும் பாதுகாத்து வருகிறேன் அப்படின்ட்டு அத்தைக்கு கடிதம். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டதா. அப்போ அவங்களுடைய அந்த உயர்வுக்கு காரணமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அத்தையால் எழுதப்பட்ட கடிதம். அதை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகி விட்டதுன்றாங்க. இப்ப அத்தை எங்க இருந்து எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா, அத்தை எழுதுறாங்க. இப்ப இடம் சென்னை, நாள் பார்த்தீங்கன்னா 4/3/2006 அத்தை எழுதின கடிதம். இப்படிதான் நீங்களும் வந்துட்டு கடிதம் எவ்வாறு எழுத வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. இதை படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் இவ்வாறு எழுதி பழக வேண்டும் என்பதற்காக. அப்போ இங்கு என் அன்புள்ள இன்சுவை, அப்போ அந்த மாணவி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுவை. இதுவும் வந்து தமிழ் பெயர்கள், நீங்களும் தமிழில் பெயர் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். அதாவது எந்த வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே நீ எதிர்காலத்தில் என்னவாக ஆகுவாய் என்று இலக்கினை உருவாக்கி கொண்டாய் என்று அத்தை வந்து சொல்றாங்க. அதுவே மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது ஒரு தவறான எண்ணம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சாதனையாளர்கள் பலரும் தாங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. அப்போ சாதனையாளர்கள் நிறைய பேர் பட்டியலிட்டிருக்காங்க. அந்த பட்டியல்ல பல பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில படித்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சாதனைக்கு ஒரு மொழி வந்து ஒரு தடை வந்து கிடையாது. தமிழ் மொழி படிச்சதுனால அது உன் சாதனைக்கு தடையாக இருக்காது. அது ஒரு காரணம் இல்லைன்றாங்க. நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் நம் தமிழர்கள். அப்ப இன்றைக்கு நேற்றைக்கு மட்டும் கிடையாது, நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைக்கோடு விளங்கியவர்கள் தான் நம் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா அறிவியல் சிந்தனைகள் பல அப்ப தமிழ் இலக்கியங்கள் நிறைய இயற்றப்பட்டிருக்குது. நாம பார்த்தோம் சங்க காலம் எப்போது வரலாறு படிக்கும் போதே பார்த்துட்டோம். அவ்வாறு சங்க காலத்தில், அதுக்கு முன்னாடியே ஆகட்டும் சங்க காலத்திலே ஆகட்டும், தமிழ் இலக்கியங்கள்ல வந்துட்டு அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகிறது. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். அப்போ தமிழ் இலக்கியங்கள்ல அறிவியல் சிந்தனைகள் பல இருக்குது. அவற்றில் ஒரு சிலது வந்து உன்னுடன் பகிர்கிறேன் வந்து அத்தை வந்து எழுதுறாங்க. பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. அப்போ இந்த உலகம் வந்துட்டு நிலத்தால, நீரால, நெருப்பால, காற்றால, ஆகாயம் இவை 5ம் இணைந்ததுதான் இந்த உலகமே ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லிடுறோம், இது ஒரு அறிவியல் உண்மை தானே. அப்பவே இதுல அறிவியல் உண்மை வந்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. அப்போ அது எந்த நூலுன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில்
இக்கருத்தை வந்துட்டு குறிப்பிட்டு அப்ப தொன்மையானது தொல்காப்பியன்னு பார்த்தோம். எப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இலக்கியங்கள் படைக்கப்படுறதுக்கு பிறகுதான் வந்து இலக்கண நூல் உருவாகிருக்கும். அப்ப இலக்கண நூலான தொல்காப்பியம் இயற்றப்பட்டதே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்பவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு அறிவியல் உண்மைகள் வந்து கொடுத்துருக்காங்கன்றாங்க. அப்ப அது மட்டும் இல்லாமல் மேலும் உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் எவ்வாறு வகைப்படுத்தியிருக்காருன்னு பார்ப்போம். ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை. அப்போ ஓர் அறிவு உயிர் எது, 6 அறிவு உயிர் வரைக்கும் அவர் வகைப்படுத்தியும் தொல்காப்பியத்துல கொடுத்துருக்காங்கன்றாங்க. அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட தொல்காப்பியத்துல எதை பத்தி சொல்லுவோம், உலகம் எதால ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் எத்தனை அறிவுல இருந்து எத்தனை அறிவு வரைக்கும் இருக்குதுன்னு வகைப்படுத்தியும் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப கடல் நீர் ஆவியாகி வந்து மேகமாகும். அப்ப கடல் இருக்கிற நீர் என்னவாகுதுன்னா வெயில் காய்ந்தா அது என்ன ஆகுது, ஆவியாக மேல போகுது. அந்த மேகமெல்லாம் குளிர்ந்து என்னவாகுதுன்னா ஆவியெல்லாம் குளிர்ந்து என்னவாகுதுன்னா அது மேகமாக மாறுது. இதுதான் அப்ப கொடுத்து அப்ப பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, இதெல்லாம் பழந்தமிழில் இயற்றப்பட்ட இலக்கிய நூல்கள். முல்லைப்பாட்டு, பறைபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை இவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப கடல் நீர் வந்து ஆவியாகுது, ஆவியாகி மேகமாகுது, அந்த மேகம் குளிர்ந்து பின்னர் மழையாக பொழியுது. இப்படிப்பட்ட செய்தியை வந்து எந்த நூல்கள்லாம் குறிப்பிட்டிருது. அப்ப இதுவும் ஒரு அறிவியல் செய்தி தான். அப்ப பழங்காலத்திலே வந்து அறிவியல் செய்தி இன்றைக்கு நேற்றுக்கு கிடையாது. பழங்காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் அறிவியல் அறிவோடு இருந்திருக்காங்க, அதனால நூட்கள்ல ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திரவ பொருள்களை எவ்வாறு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து. அப்போ திரவம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் தான் வந்து திரவம். அப்ப திரவ பொருளை வந்து நம்ம அழுத்த முடியுமா, அழுத்தினாலும் அவற்றின் அளவை வந்து சுருக்க முடியுமா, முடியாது. அப்ப திரவ பொருளை அழுத்தவும் முடியாது, அதை அழுத்தி சுருக்கவும் முடியாதுன்றது தான் இந்த அறிவியல் கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அறிவியல் கருத்தை எதில் கொடுத்துருக்கோம்னா ஆழ அமுக்கி முகக்கினம் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. அப்ப எவ்வளவுதான் நீ ஆழ்கடல் நீரை அமுக்கினாலும் அது என்ன ஆகாது, நாழி முகவாது நாள் நாய், அதை என்ன பண்ணு அழுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ள. அப்ப இந்த பாடல் வரிகள் ஔவையார் கூறியதுன்றாங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஒரு போருக்கு போனானா மார்பில் வந்துட்டு காயம் ஏற்படுவது இயல்பு. வீரர் ஒருவனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் வந்து இடம்பெற்றது. அப்ப போரில் காயம் பெற்ற ஒரு வீரன் வந்துட்டு மார்பில் புண்படுவது இயல்பு. அப்படிப்பட்ட புண்பட்ட இதயத்தை வந்துட்டு அதாவது தைப்பது, புண்படுவது வந்து இயல்பு. மார்புனா மார்பு, நெஞ்சு, அது வந்துட்டு புண்படுவது இயல்பு. அப்போ வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி, அதால தைத்த செய்தி எதில் கூறியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 நூல் வந்துட்டு இடம்பெற்றது. அப்போ தைக்கிறது வந்துட்டு இது எங்க பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற மருத்துவமனையில் தான் பண்ணுவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் செய்யக்கூடிய செயலை அப்போவே செஞ்சுருக்காங்களாம். அதுவும் வந்து அறிவியல் செய்தி தான் அது, அதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை என்றும் நூலில் வந்து காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா. அதாவது இப்போ இருக்கிற நாம அறுவை மருத்துவமனை சிசேரியன் சொல்லியிருக்கு இல்லையா, அப்பவே சொல்றது வந்துட்டு எவ்வளவு வியப்பாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்வோம். அதாவது தொலைவில் இருக்கிற பொருளை நம்ம உருவத்தை வந்து அருகில் கிட்ட வந்து தோன்ற செய்யக்கூடிய செயல் என்னன்னு பார்க்கலாம். அறிவியல் அறிஞர் பார்த்தீங்கன்னா கலீலியோ நிறுவிய கருத்து இது. அப்போ தூரத்துல இருக்குது கிட்ட இருக்கிற மாதிரி செய்யக்கூடிய செயலை செஞ்சவது யாருன்னா கலீலியோ. அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெறும். அப்போ தொலைவில் இருக்கிற கிட்ட மாதிரி உருவ செய்வது வந்துட்டு கலீலியோ இயற்றிய கருத்துன்றாங்க. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருவள்ளுவ மாலையில வந்துட்டு இந்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்குது. அப்போ அறிவியல் கருத்துக்கள் வந்துட்டு நம்ம பழந்தமிழ் நூல்கள் வந்து இயற்றப்பட்டிருக்குது. அப்போ அறிவியல் முன்னோர்கள் வந்துட்டு அறிவியல் கருத்தோடு இருந்திருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாடல் வரிகள் பாருங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் என்ற நூல் இடம்பெற்றிருக்கு. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழுதி இந்த நூல் வரிகள் கார்40. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்பது 10 கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை தான் இங்க பாடல் வரிகளா கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க திருவள்ளுவ மாலை பாருங்க. திணையளவு போதா சிறு புல் நீர்
நீண்ட பனையளவு காட்டும். அப்போ திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அப்போ புல்லுல இருக்கிறத அது எப்படி காட்டும், பெருசா காட்டும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் மாலையில அப்பவே கபிலர் எழுதினாங்க. அப்போ தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமன்றி அனைத்து துறைகளும் தமிழர்கள் கோலோச்சி வரும். அப்போ அறிவியல் துறை மட்டும் கிடையாது, அறிவியல் வார்த்தைகள் அதில் பயன்படுத்த அறிவியல் துறை மட்டும் கிடையாது, பல துறைகள்லையும் கோலோச்சிருக்காங்க நம்ம தமிழர்கள். அப்போ சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள்ளும். அப்போ சாதனையாளர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கோன்ற. ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அதன் வழியில் நடப்பதற்காகத்தான். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அப்போ நமது ஊர்ல இருக்கிற நூலகம் வந்துட்டு உனக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நூல் வாசிப்பு உன் சிந்தனை வளம் சேர்க்கும். அப்போ உன் சிந்தனைக்கு வளம் சேர்ப்பது எதுனா நூல் வாசிக்கிறது. அப்போ நூலகம் வந்து உதவியாக இருக்குன்றாங்க. அப்போ அறிவியல் மனப்பான்மை பெருகும். அப்போ நூலை வாசிக்கிறதுனால உன்னுடைய சிந்தனை வளம் மட்டும் பெருகிறது மட்டுமில்லாமல் அறிவியல் மனப்பான்மை, அறிவியலும் ஏன் எதற்கு எப்படின்ற ஒரு மனப்பான்மையும் உனக்கு பெருகுன்றாங்க. தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். அப்போ தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ் மொழி கற்ற தமிழராலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, தொடர் முயற்சி செய், நீ வெல்வாய், உனக்கு கனவு நனவாக வாழ்த்துகிறேன் என்று அன்புடன் உன் அத்தை நறுமுக என்ற அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்த செய்திகள் இவை அனைத்தும். இப்ப பாருங்க, தெரிந்து கொள்வோம் பாருங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள், இவங்க எல்லாம் அறிவியல் சாதனை புரிந்த அறிஞர்கள் தான் தமிழ்ல பயின்றாங்க. தமிழ் வழியில கல்வி பயின்ற இவர்கள் யாரெல்லாம் பார்ப்போம். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர், அதாவது APJ அப்துல் கலாம்ன்ட்டு நாம சிவிஎஸ் படிக்கும் போது பார்த்தோம். அதனுடைய முழு பெயரையும் பார்த்திருப்போம். அந்த பெயர் தான் வந்து இவ்வளவு சுருக்கி கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் என்பது இவர் வந்துட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர், அதாவது மேனாள் என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் தான். யாருன்னா அப்துல் கலாம். இஸ்ரோவினுடைய அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இவர் வந்து இஸ்ரோவினுடைய அறிவியல் அறிஞர். இஸ்ரோவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கை சிவன். இவங்களை தான் வந்துட்டு தமிழ் வழியில் பயின்ற அறிஞர்கள். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இவனுடைய பிக்சர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பாருங்கம்மா யார் அவங்கன்ட்டு. இப்ப பாருங்க, நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். அதாவது நீங்கள் கூறியபடி அவங்க அத்தை வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த அத்தைக்கு வந்து மறுபடியும் இவங்க சொல்றாங்க, நீங்கள் கூறியபடி நூல்கள், ஏன்னா அத்தை நிறைய நூல் வாசி, உனக்கு சிந்தனை வளம் பெருகும், அறிவியல் மனப்பான்மை வரும் சொன்னாங்க, தமிழ் வழியில தமிழாலும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, உன் கனவு வெல்லும் சொல்றீங்க. அதை தான் இவங்க பதில் கொடுக்குறாங்க. நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன், உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக இருந்தது. அப்போ அவங்க அத்தை சொன்ன மாதிரி நூல்களை எல்லாம் தொடர்ந்து படித்துட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அத்தையோட அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக இருந்ததான் அத்தையோட அன்பும். தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. அப்ப தமிழ் இலக்கிய நூல்கள் மட்டும் கிடையாது, மற்ற நூல்களும் இருக்கணும் இல்லையா, மற்ற நூல்களும் வாசிக்கணும். தமிழ் இலக்கிய நூல்கள் மட்டும் கிடையாது அறிவுக்கு. அப்போ தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மட்டும் இல்ல, பிற நூல்களை வாசிச்சுதான் பிற அறிவையும் நம்ம பெற முடியுன்றது இங்க கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை ஊட்டின, இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன், சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மையை செய்வேன், அதற்காக பணியாற்றுவேன், நன்றி அத்தைன்னு சொல்லிட்டு அன்புடன் இன்சுவை வந்துட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. கடிதம் எழுத என்பது எப்படி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கற்றவை கற்றுட்டீங்க, அதை எப்படிலாம் கற்றுக்கிற பின்னாடி என்னன்னு வாசிங்க. இக்கடிதத்திற்கு நீங்கள் விரும்பும் வகையில் வேறொரு தலைப்பிடுக. அத்தைக்கு வந்து அவங்க கடிதம் எழுதினாங்க இல்லையா, நீங்க என்ன செய்றீங்கன்னா வேறொரு தலைப்பிட்டு நீங்க ஒரு கடிதம் எவ்வாறு எழுத முடியும், என்ன தேவையோ அதை வச்சு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்கள் எதிர்கால கனவு குறித்து ஒரு கடிதம் எழுதுங்க. உங்களுக்கு எதிர்கால கனவு ஒன்று இப்பவே இலக்கு நிர்ணயிங்க. ஏன்னா இந்த மாணவியும் 6ஆம் வகுப்பில் நிர்ணயிக்கப்பட்டதுதான் வந்துட்டு அவங்க அறிவியல் துறைக்கு வந்துட்டு என்னவாயிருக்காங்க, ஆய்வாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய இலக்கை வந்துட்டு நிறைவேற இந்த என்ன காரணம்னு சொல்லிட்டு அந்த இலக்கை வந்து எண்ணத்தை வந்து வையுங்கன்றாங்க. அப்போ இன்சுவையின் எண்ணம் நிறைவேற காரணங்களாக நீங்கள் எவற்றை வந்து, அப்போ இன்சுவை வந்துட்டு அவங்களுடைய எண்ணம் வந்து நிறைவேறிச்சுக்க, அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் வந்து நீங்க எவற்றை வந்து கருதுறீர்கள், உங்களுடைய எண்ணம் அவங்களுடைய கனவு நிறைவேற என்ன காரணங்கள்லாம் இருந்தது அப்படின்ட்டு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு எழுத சொல்றாங்க. அப்போ கனவு பலித்தது என்ற தலைப்பு இக்கடிதத்திற்கு எவ்வாறு பொருந்துகுது என்பதை விளக்கு. அப்போ கனவு பலித்தது அப்படின்ட்டு எப்படி இந்த பாடத்திற்கு தலைப்பு இட்டாங்க, அது எப்படி பொருந்ததுன்னு சொல்லிட்டு என்பதனை உங்களை விளக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அது கடைசியுமா, இதுதான் தமிழ் எழுத்துக்களின் வகை என்ன தொகை என்னன்னு பார்ப்போம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். நாம பார்த்தோம்,
சிந்து சமவெளி உலகம் தோன்றிய போதே வந்துட்டு பூமி தோன்றுச்சு, மனிதன் தோன்றினான், மனிதன் பரவினான், உலகெங்கும் பரவினான் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சில அவனுடைய நுண்ணறிவாலும் அவனுடைய அனுபவத்தாலும் தான் வந்து நிறைய கத்துக்கிட்டு உருவாக்குறான்னு பார்த்தோம். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. வரலாறு படிக்கப்பட்டதுக்கு இங்கேயும் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி தான் அது. அப்போ உலகின் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் வந்து என்ன செய்யறானா, உற்று நோக்குறான். ஒவ்வொரு பொருளையும் உற்று பார்த்து பார்த்து தான் அவன் செயல்படுத்தணும். அதை தான் இங்க சொல்றான். அவற்றின் இயல்புகளை அறிந்தவன், அதை உற்று நோக்கி அதனுடைய இயல்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அவ்வாறே மொழியையும் ஆய்ந்து கவனித்தான். அப்படி ஒரு பொருளையும் கவனிச்சு அதனுடைய இயல்பையும் தெரிஞ்சுக்கின்ற அவன் அப்படி உற்று நோக்கினதான் மொழியையும் ஆய்ந்து உற்று நோக்கி அதையும் அவன் கவனித்தான் சொல்றாங்க. அப்போ மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறையும் செய்தான். அப்போ கவனித்த அவன் அப்போ ஒரு மொழி பேசணும், அதை எழுதணும், அதை எவ்வாறு என்பதை அதற்கு ஒரு வரையறை வைக்கிறான்றாங்க. அந்த வரையறைகள் தான் இலக்கணம். அப்படி எழுதப்படுறதுக்கும் பேசப்படுறதுக்கும் ஒரு வரையறை வச்சதுக்கு பேர் என்னன்றாங்க, இலக்கணம் சொல்றாங்க. அப்போ தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் என்னன்னு பார்க்கலாம். எத்தனை வகையான இலக்கணங்கள்னு 5ன்னு சொல்றாங்க. என்னென்ன இலக்கணங்கள் பார்க்கலாம். தமிழ் இலக்கணங்கள் 5 வகைகள். 1 எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இவை 5 வகையான இலக்கணங்கள் தமிழ் மொழியில. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடு வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளே ஆகும், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுமா. 5 வகை இலக்கணங்கள் இவைதான். அப்போ எழுத்து இலக்கணம்னா என்ன? எழுத்து 5 வகையான இலக்கணங்கள் பார்த்தோம். இது எழுத்து இலக்கணம்னா என்ன? ஒலி வடிவமாக எழுதப்படுது. அப்போ ஒலி இருக்குது இல்லையா, சத்தம் போடும் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு குரல் கொடுது. இப்போ மொழி என்று வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி மக்கள் வந்துட்டு உலகம் தோன்றியது பூமி தோன்றதுக்கு அப்புறம் உயிர்கள் தோன்றியது, உயிர்கள்ல தோன்றியது பல உயிர்கள்ல மனிதன் ஒன்று உயிரினம் தோன்றியது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா தானே கத்துக்கிட்டான். வரலாறு படிக்கும் போது பார்த்தோம். அப்ப அப்படி கத்துக்கிட்ட அவன் மத்தவங்க கூட வந்துட்டு உரையாடல் பேசுறதுக்கு என்ன செய்யணும், சவுண்டு, அந்த ஒலியை தான் வந்து வடிவமாக எழுதப்பட்டதுதான் வந்து எழுத்து. இப்போ ஒலி வந்துட்டு வடிவமாக எழுப்பப்படுவதுதான் ஒலி, அந்த சவுண்டு தான் வந்து எழுப்பப்படுது. வடிவமாக ஆகிறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரியா நம்ம பார்த்தீங்கன்னா குகைகள்லாம் வரந்தான் மற்றவங்களுக்கு எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு வரலாறுல படிச்சுதான் அந்த வரியா எழுதப்பட்டதா எழுத்தாக இன்னைக்கு மாற்றம் பெற்றிருக்குது. அந்த ஒலியா அவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சவுண்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் எழுப்பப்பட்டதுதான் நம்ம இன்னைக்கு உச்சரிக்கிறது வந்துட்டு. அப்போ மொழி எழுத்து வந்து எப்படி உருவாகுதுன்னா, ஒலியினுடைய வடிவமாக எழுதப்படுவதும் வடிவமாக எழுதப்படுவது. இது வந்து எழுப்புறது, இது வந்து எழுதப்படுறது. வடிவம் வந்துட்டு வடிவம் வந்து எழுதப்படுவது, ஒலி வடிவம் வந்து எழுப்பப்படுவது. இது ரெண்டும் இணைந்துதான் எழுத்து எனப்படுகிறதுன்றாங்க. அப்போ ஒலி வடிவம் வடிவம் இணைந்துதான் எழுத்து வடிவம் சொல்றாங்க. உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்க்கும். உயிருக்கு முதன்மையானது, நம்ம உயிர் வாயினா எது முக்கியமானது, முதன்மையானதுன்னா காற்று. அப்போ உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கிறது. அப்போ இயல்பாக நம்ம காற்று வந்து வெளியிடுறோம்னா இயல்பா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ காற்று வந்து இயல்பா வெளியிடும் போது அப்பதான் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குதுன்னு. அப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்கும் போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுலதான் பிறக்குது. இப்போ வாயை திறக்கிறோம், ஆன்னு சவுண்ட் வைக்கிறோமா, வாயை திறந்தாதே அது என்ன சொல்றாங்க, ஆன்னு காத்து. அப்போ காற்று வரும்போதே என்ன ஆகுது, காற்று வெளிப்படும் போதே அந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது. அப்போ வாழை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். அப்போ வாழை திறக்கணும், உதடுகளை விரிக்கணும், உதடுகளை குவித்தல். இந்த எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் வரையிலான 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கிறதுன்ட்டாங்க. அப்போ வாயை மூடுறதுனாலையும் திறக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் உதடுகளை குவிக்கிறதுனாலையும் இதனால என்ன ஆகுங்க, இந்த ஆ முதல் வரைகிற 12 உயிரெழுத்துக்கள் வந்து அதனுடைய பிறக்கிறது அப்படின்றாங்க. இது பாருங்க, ஆ முதல் வரை உள்ள உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றுன்ட்டாங்க. இப்போ ஒலித்து பாருங்க. ஆ இ உ ஏ ஓ இவை 5ம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கின்றன. அப்போ இவை 5 எழுத்துக்கள், மொத்தம் 12 எழுத்துக்கள். இவை 5 ஆ இ உ ஏ ஓ இவை 5ம் குறுகி ஒலிக்கிறதா இந்த 5 எழுத்துக்கள்னு சொல்றாங்க. உயிர் எழுத்துக்கள்ல ஆ இ உ ஏ ஐ ஓ அவ் இவை எத்தனை எழுத்துக்கள் பாருங்க, 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. அப்போ குறில் எழுத்துக்கள் 5ம் குறுகி ஒலிக்கின்றது. நெடில் எழுத்துக்கள் 7ம் என்ன சொல்றோம்னா உயிரெழுத்துக்கள்ல நீண்டு ஒலிக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ குறுகி ஒலிக்கும் இந்த எழுத்துக்கள் எல்லாம் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 5ம் குறில் எழுத்துக்கள் என்று வகைப்படுத்துறாங்க. நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இவை 7ம் வந்துட்டு நெடில் எழுத்துக்கள் என்று வகைப்படுத்துறாங்க.
அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. அப்போ இது வந்து குறுகி ஒலிக்குது, இது நீண்டு ஒலிக்குது. அப்போ அந்த குறுகி நீண்ட ஒலிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கு இல்லையா? இது இவ்வளவு முடியுதுன்னா இது இவ்வளவு இடத்துக்கு இல்ல. அப்போ இதுக்குண்டான பயணிக்கக்கூடிய தூரம் தொலைவா தானே இருக்கும். அப்போ இதுக்குண்டான ஒலிக்கிறதுக்குண்டான தூரம் வந்துட்டு குறைவாக தானே. அப்போ இதுதான் வந்து அவங்க காலமா எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்குண்டான ஒலிக்கிறதுக்கு உண்டான காலத்தை தான் அவங்க சொல்றாங்க. அப்போ பாருங்க, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா உண்டு. அப்போ ஒவ்வொரு எழுத்திற்கு அந்த எழுத்தை வந்து உச்சரிக்க கால அளவு உண்டுன்றாங்க. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துறாங்க. அப்போ இங்க 5 எழுத்து வந்து குறில் எழுத்துக்குன்றாங்க, இது நெடில் எழுத்துக்கள் 7ன்றாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஒலிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குதோ அந்த காலத்தினுடைய அடிப்படையில் தான் குறில் நெடில் என்று வகைப்படுத்து. அப்போ குறில் நெகில் என்று வகைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு என்னன்னா மாத்திரைனா என்னன்னு பார்க்கலாம். ஏன் வந்து மாத்திரை என்ற சொல் பயன்படுது? மாத்திரை என்பது இங்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா, மாத்திரை என்பது இங்குன்னா தமிழ்ல கால அளவை குறிக்குது. அப்போ கால அளவு தான் வந்துட்டு. அப்போ இங்கிருந்து ஆரம்பிச்ச காலம் இங்க வரைக்கும் முடியுதுன்னா அது கால அளவு தானே. அது அந்த கால அளவு தான் என்ன சொல்றாங்கன்னா மாத்திரைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான். ஒரு மாத்திரை என்பது எதை கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரை அளவு என்பது ஒரு முறை கண் சிமிட்டுறோம் இல்லையா? நம்ம கண் இமைக்கிறது வந்து கண் சிமிட்டி கண் திறந்து திறந்து மூடுவோம் இல்லையா? அப்போ ஒரு வாட்டி கண் திறந்து மூடுறதுக்கு தான் வந்துட்டு ஒரு மாத்திரை அளவு. இன்னொன்னு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கை நொடிக்கிறது. கை சொடுக்கிடுவோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு இன்னொரு மாத்திரை. அப்போ ஒரு முறை, அதாவது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ இதுதான் வந்து கால அளவுன்ற. அப்போ ஒரு முறை கண் இமைச்சு ஒரு முறை கை நொடிக்கிறது தான் வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. அப்போ குறில் எழுத்துக்குள்ள குறுகி ஒலிக்கும்னு பார்த்து இல்லையா? அதற்கு ஒலிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவு. அப்போ ஒரு மாத்திரை அளவு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை கண் இமைக்கிறது ஒரு முறை கை நொடிக்கிறது. கை சொடுக்கு போடும்னு சொல்லி இதுதான் வந்து கை நொடிக்கிறது. அப்போ இதுக்குண்டான காலம் எவ்வளவு நேரம் ஒரு கண் இமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ ஒரு கை சொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதுதான் வந்து ஒரு மாத்திரை. அப்ப அந்த ஒரு மாத்திரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு. நெடில் எழுத்தை குளிக்கக்கூடிய அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை தான். அப்போ நெடில் எழுத்துக்கு மாத்திரை அளவு 2. மெய் எழுத்துக்கள். மெய் என்பது உடல். எப்படி வந்துட்டு உயிர் என்பது காற்றோ மெய் என்பது எதுன்னு சொல்றோம்னா உடம்பு என்று பொருள்படும். அப்ப மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாதது. அப்போ உயிரெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு காற்று தான் முக்கியம். காற்று வந்தாவே என்ன ஆகும்? எழுத்துக்கள் ஒலிக்கப்படும். ஆனா இந்த மெய்யெழுத்துக்களை வந்து ஒலிக்கணும்னா நம்ம உடல் இயக்கம் வந்து பங்கு முக்கியம்னு சொன்னாங்க. அதாவது இக்கு முதல் எண்ணு வரைக்கும் இருக்கிற மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு படிச்சோம்? 18ன்னு படிச்சோம். அப்போ இந்த 18 மெய்யெழுத்துக்களை நாம் ஒதுக்கணும்னா என்ன இயக்கம் தேவைன்னா உடல் இயக்கத்தினுடைய பங்கு வந்து இன்றியமையாதுன்னுட்டாங்க. அப்ப அந்த 18 எழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 18 மெய்யெழுத்துக்களை தான் என்னன்னு பிரிச்சுக்காங்கன்னா வல்லினம் 6 க ச ட த ப ர இதெல்லாம் வந்து வல்லினம். இது பாருங்க மெல்லினம் ங ஞ ந ந ம ந இதெல்லாம் மெல்லினம். இடையினம் பார்த்தீங்கன்னா ய ர ல வ ழ ல இதெல்லாம் வந்து இடையினம். இந்த 18 எழுத்துக்கள் சேர்ந்துதான் என்ன எழுத்துன்னு சொல்றாங்கன்னா மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்து ஒலிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உடல் இயக்கம் முக்கியம் சொல்றாங்க. அப்போ உடல் இயக்கத்தினாலதான் இந்த மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒலித்து பார்த்து உணர்வும். க ச ட இதெல்லாம் 6. இந்த கசட தப்பரன்றது 6ம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒலிக்குதுன்னா வந்து வன்மையாக ஒலிக்குதான். கொஞ்சம் வன்மையான ஒலி இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி இந்த ஒலி வந்து பார்த்தீங்கன்னா 6ம் மென்மையான ஒலிக்கிறதுன்றாங்க. எரல வயல்ல இந்த பார்த்தீங்கன்னா 6ம் வந்துட்டு வன்மையாகவும் இல்லை மென்மையாகவும் இல்லாம எப்படின்னா இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்குதா. வன்மையும் இல்லை மென்மையும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்டு இடையில ஒலிக்கிறது தான் வந்துட்டு இந்த எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அப்போ மொத்தம் 6 இவை 6 6 3 6கள் 18 எழுத்துக்கள் தான் வந்து மெய் எழுத்துக்கள். இவை எப்படி ஒலிக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்ப பாருங்க உயிர்மெய்னா என்னன்னு பார்க்கிறோம். அப்போ மெய் எழுத்துக்கள் 18 உயிர் எழுத்துக்கள் 12. அப்போ மெய் எழுத்துக்கள் 18 இதை பார்த்துட்டோம், உயிர் எழுத்துக்கள் 12 மேல பார்த்துட்டோம். இந்த 2 இணைத்துக்கள் இணைந்துதான். அப்போ 18 இன்ட்டு 12 எழுத்துக்கள் 12 போட்டா எத்தனை எழுத்துக்கள் வரும்? 216 எழுத்துக்கள் வரும். இதுதான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்தும்
உயிரும் மெய்யும் இணைவதனால் என்ன எழுத்து தோன்றுதுன்னா உயிர்மெய் எழுத்து தோன்றுது. அப்ப இரண்டையும் பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த 216 எழுத்து வரும். அப்போ மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதல். அப்போ மெய்யெழுத்து ஒன்று இருக்குது, அதனுடன் உயிர் எழுத்தான குறில் எழுத்து போய் சேர்ந்துச்சுன்னா என்ன வருதுன்னா உயிர்மெய் குறில் தோன்றுதான். அப்போ மெய்யெழுத்து ஒன்று இருக்குது, 16 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா. இந்த 216 எழுத்து எப்படி வந்துன்னா உயிரெழுத்துக்கள் 12 பார்த்தோம், மெய் எழுத்துக்கள் 18. அப்போ அந்த 18 மெய் எழுத்துக்குள்ள ஒரு எழுத்து கூட இந்த குறில் எழுத்து உயிரெழுத்தான குறில் எழுத்து போய் சேர்ந்துச்சுன்னா என்ன வருதுன்னா உயிர்மெய் குறில் எழுத்து தோன்றுகிறான். அதே மாதிரி மெய்யுடன் உயிர் நெடில் இருக்குதுல்ல, உயிர் எழுத்து இருக்கிற நெடில் எழுத்து 7 இருக்குது இல்லையா, அந்த 7ல ஒரு எழுத்து சேர்ந்தால் என்ன தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் நெடில் எழுத்து தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில், அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இல்லையா, அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் 16 உயிர்மெய் குறில் என்றும் உயிர்மெய் நெடில் என்றும் இரு வகையா பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்து என்றால் என்னன்னு பார்ப்போம். தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் 3 வகையா படிச்சதை பார்த்தோம். அப்போ இது மூணும் இணைந்துதான் 216 எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது என்னன்னு பார்ப்போம். அக்கு என்பது ஆயுத எழுத்து தான் அந்த ஒன்றுன்றாங்க, அது தனி எழுத்து. அப்போ ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. எப்படி குறில் எழுத்தை 1 மாத்திரை அளவும் நெடில் எழுத்தை 2 மாத்திரை அளவும் ஆயுத எழுத்தை ஒலிக்கிறதுக்கு அரை மாத்திரை அளவும் சொல்றாங்க. இப்ப பாருங்க, உங்கள் பெயரை மற்றும் கற்றபின் உனது நண்பரது பெயர்களையும் மாத்திரை அளவில் கண்டுபிடி. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு கபிலர் என்ற பெயரை எவ்வாறு மாத்திரை, ஏன்னா கா பி லா இர் இதெல்லாம் என்ன எழுத்துக்கள், குறில் எழுத்துக்கள். அப்ப இர் என்பது என்ன எழுத்து, இர் என்பது மெய் எழுத்து. அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை, அப்போ இது அரை மாத்திரை, இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை மாத்திரை, 3.5 மாத்திரை. உங்கள் பெயரையும் எழுதி எத்தனை மாத்திரை என்று பார்க்க சொல்லிடுறேன். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குமா. இப்போ பாருங்க, இது ஒரு ஹோம்ஒர்க்கு. கீழ்காணும் பத்தியை படுத்தி, இங்கெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஹோம்ஒர்க், இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய செயல்கள். கேட்டும் பார்த்தும் உணர்க. தமிழ் பாடல்களை கேட்டு மகிழ்ந்துருங்க. தமிழ் அறிஞர்களின் வானொலி தொலைக்காட்சி உரைகளை கேட்டு மகிழ சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் தலைப்புகள் 1 நிமிடம் பேச சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி இனிமையானது, ஏன் இனிமையானதுன்னு பேசுங்க. தமிழ் எளிமையானது, ஏன் எளிமையானது பேசுங்க. தமிழ் புதிது, ஏன் புதிதுன்னு சொல்லிட்டு பேசுங்க. இதுதான் ஒரு உங்களை பேச சொல்லிட்டு 1 நிமிஷம் பேச சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருங்க. இந்த தலைப்புல எல்லாம் சொல்லை கேட்டு எழுத சொல்லி இந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுது. இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இந்த பத்தியை படித்து இதுக்கு உண்டான கேள்வி கொடுத்துருவாங்க. எத்தனை கேள்வினா 5 கேள்வியில் கொடுத்துருங்க. இந்த பத்தியிலிருந்து நீங்க விடை அளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப பிற மொழி கலப்பின்றி பேசணும். அப்ப பிற மொழி மற்ற மொழிகளை கலப்பில்லாமல் பேசக்கூடியது நம்ம தமிழ் மொழி. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஸ்கூல் என்பது எந்த மொழி சொல், அப்போ நீ தமிழ் எழுதுனா எப்படி எழுதுவா என்று கேட்கறாங்க. இதுதான் கொடுத்துருவாங்க ஹோம்ஒர்க்கு. அதே மாதிரி பெயர்ல பார்த்தீங்கன்னா தலைப்பு எழுதுங்க. நம்ம இனிஷியல் சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி எழுதலாம்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, எஸ் இனியன், இங்க எஸ் இனியன் அப்படி மாற்றம் பண்ணியிருக்காங்க. சா இனியன். அப்போ எது இதெல்லாம் சரியானதுன்ட்டு நீங்க தான் எழுதணுமா. கடிதம், இங்க பாருங்க, கடிதம் எழுத சொல்லுங்க. விடுப்பு விண்ணப்பம், அப்போ ஆசிரியருக்கு லீவு வேண்டி, அதாவது விடுமுறை வேண்டி ஒரு விண்ணப்பம் எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருவாங்கன்னா பார்த்துட்டு அப்படியே பாடத்தை மட்டும் படிக்கிறது இல்லை, இதெல்லாம் நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா தான் இதெல்லாம் நீங்க கத்துக்க முடியும். தமிழ்ல எப்படி நீங்க கடிதம் எழுதுறது, எப்படி விண்ணப்ப கடிதம் எழுதுங்க, விடுப்பு கடிதம் அப்படின்னு சொல்லு. விண்ணப்பம் என்பது கடிதம், அதுதான் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. திரட்டுக, மை என்னும் எழுத்துல முடியக்கூடிய சொற்களை மை என்று இந்த எழுத்தை கொண்டு முடியக்கூடிய சொற்களை பட்டியல் எடுத்து தயாரிக்க சொல்றாங்க. அப்ப சொல் வளம் பெறுவோம். இது எல்லாம் இந்த புதிய சொற்களை உருவாக்க சொல்ல, இந்த சொற்களை கொடுத்து இதுல இருந்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கணும். 2 சொற்கள் இருக்குது. இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருவோம். விண் மீன் என்பது 2, விண் என்பது ஒரு வகையான சொல், இது மீன் என்பது. அப்ப 2 சொற்களையும் இணைத்து ஒரு புதிய சொற்கள் உருவாக்கிறாங்க. அதை தான் உங்களையும் உருவாக்குது. அப்ப இங்க கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை பயன்படுத்தி 2 சொற்களை பயன்படுத்தி புதிய சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. அப்போ இங்க கொடுத்துருக்காங்களே, இந்த சொற்களை கொடுத்து இந்த தொடர்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே இங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு இங்க பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கம்மா. இதோட இதுல இருக்கிற பெயர்கள் மறைந்திருக்கான், அந்த பெயர்களை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக, கற்றுட்டீங்க, கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு கொடுத்துருக்காங்க.
என் பொறுப்புகள், உன்னுடைய பொறுப்புகள்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் தாய்மொழியிலேயே பேசுவேன். அப்போ கற்றுட்டு இதெல்லாம் மொழியை பத்தி கத்துக்கிட்டேன். அப்போ மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சு, அது சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டேன். எவ்வளவு பழமையானது, எவ்வளவு இனிமையானது, இவை அனைத்தையும் மொழி எவ்வளவு இனிமையானது, தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கற்றுக்கொண்ட நீ அதன் வழியில் நடக்கணும் இல்லையா? அதுதான் இங்க உன்னுடைய பொறுப்புகள். கற்றபின் உன்னுடைய பொறுப்புகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியிலே தான் பேசுவேன், தாய்மொழியிலேயே தான் கல்வி கற்பேன், தமிழ் பெயர்களே தான் சூட்டுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் மொழியில கற்றுக்கொள், தமிழ் மொழியில பேசு, தமிழ் மொழியிலேயே பெயர்களை சூட்ட சொல்லுங்க. எண்கள் கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த எண்கள் வந்துட்டு நம்ம இப்போ பயன்படுத்துறது எந்த மொழியில இருக்கக்கூடிய எண்களை பயன்படுத்துறது ஹோம்ஒர்க்குமா. கலை சொற்கள் அறிவும், கலை சொற்கள் மட்டும் கொடுக்குறேன் பாருங்க. வலஞ்சுழி நான் சொன்னேன் இல்லையா? கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி சுத்தின கடிகாரத்தின் வழி, கடிகாரம் இப்படி தானே சொல்றது நாம் பார்க்குறோம். அதுதான் வந்துட்டு வலஞ்சுழி என்பது கிளாக் வைஸ். இது இணையம். இணையம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். தேடு பொறி என்பதுன்னா சர்ச் என்ஜின். முகநூல் என்பது என்னன்னா ஃபேஸ்புக். புலனம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். இடஞ்சூழி என்பது என்னன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி இருக்கும். இதுதான் வந்துட்டு இப்படி கிழக்கு இருந்து இப்படி மேற்கு போகிறது, மேற்கு இருந்து கிழக்கு போகிறது. இதுதான் வந்துட்டு என்ன சொல்லணும்னா இடஞ்சூழி எழுத்துக்கள். குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். தொடுதிரை என்பது டச் ஸ்கிரீன். செயலி என்பது ஆப். மின்னஞ்சல் என்பது இமெயில். இவையெல்லாம் வந்துட்டு கலை சொற்கள். இதெல்லாம் தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள். உனக்கு பிடித்த தமிழ் கவிஞர் பற்றிய செய்திகளை இணையத்தில் தேடி அறிஞ்சு. உனக்கு யாரெல்லாம் தமிழ் அறிஞர்களை பிடிக்குமோ அவர்களை எல்லாம் எங்க தேட சொல்லிடுவாங்கன்னா இணையத்துல தேட சொல்லிடுவாங்க. தேடி அவருடைய செய்திகள் எல்லாம் தேடி தெரிந்து கொள் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க. இதோட அந்த பாடம் முடிஞ்சிச்சுமா. அடுத்து வந்துட்டு 2வது யூனிட் அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி. தேங்க்யூமா.